கமெண்டர்ஸ் என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். கிளியராக இல்லைனா மட்டும் சொல்லுங்கள். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். குரூப் ஓப்பனில் தான் இருக்குது. ரைட். ஆக்சுவலி இன்றைக்கி டாபிக் எஸ்பிஓவில் இருக்க அத்தனை பேருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் லைஃப் டைம் ஒர்க் பண்ண முடியாது. அவ்வளோ இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ரைட். அது தெரிஞ்சிக்கல அப்படின்னா, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எஸ்பிஓவில் லைஃப் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம். ரைட். அது என்ன கம்பெனினே தெரியாமல், அந்த கம்பெனியில் நமக்கான போஸ்டிங் என்ன, அதில் நமக்கான வேலை என்ன, இப்படி எந்த ஒரு கேள்விக்கான பதிலுமே தெரியாமல் நாம் என்ன பண்ண முடியாது, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ரைட். கரெக்டாக? ஸோ என்ன பண்ண முடியாது, நம்ம எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், அந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பிஸ்னஸ், அது நம்ம ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு நான் போகிறேன். ஓகே. ஒரு கம்பெனியில் நான் ஃபுல் டைம் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான், ஃபுல் டீட்டெயில் தெரியலனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன கம்பெனி, அந்த கம்பெனியில் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் நாம் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோம், நம்மளுடைய வேலை என்ன, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம் இல்லையா. எந்த கம்பெனியில் நம்ம என்ன வேலைக்கு போனாலுமே கம்பல்சரி இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆச்சு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஆனால் எங்கள் எஸ்பிஓவில் மட்டும்தான், எஸ்பிஓலன்னு இல்லைங்க, சரியா, இந்த ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரியில் மட்டும்தான் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைனில் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ரைட். அந்த கம்பெனியில் நாம் எதுக்காக ஜாயின் பண்ணுறோம், நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க, நம்ம ஏன் அந்த வேலை செய்கிறோம், அதனால் அவங்களுக்கு என்ன வருமானம், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம். கரெக்டாக? நம்ம அதுக்காக தான் ஜாயின் பண்ணுறோம். ரைட். எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுமே அந்த கம்பெனியை பற்றியோ அந்த ஜாபை பற்றியோ நம்மளுடைய பொசிஷனை பற்றியோ எதுவுமே தெரியாது. எல்லா பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலுமே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுரும். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தா அவங்க நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸாக ஒரு இன்கம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதுதான் பேசிக். நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது அவ்வளோதான். நான் எவ்வளோ பே பண்ணால் நீங்கள் எவ்வளோ எனக்கு கொடுப்பீங்க, இதுக்கு இடையில இருக்கிற எந்த விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. 100%. கரெக்டா? ரைட். வாய்ஸ் கிளியர் பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சம்டைம்ஸ். அப்படியா? ரைட். ஓகே. ஏன் வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ரைட். பார்க்கலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். ஓகே. ரைட். இன்னைக்கு ஆக்சுவலி நான் லைவ், இன்னைக்கு டேட் எல்லாரும் நீங்கள் எல்லாம் இந்த டைமில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. வீட்டில் சாமி கும்பிட்றது, மற்ற விஷயங்கள், அதுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. இந்த டைமில் என் வாய்ஸை கேட்டு தொலைக்கணுமே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை உங்ககிட்ட இருக்குது. அது எனக்கு தெரியும். சரிங்களா? ரைட். பட் சுச்சுவேஷன் என்னென்னா, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கிடச்சிருக்கிறதுனால சரி இந்த டைமில் நம்ம ஒரு லைவ் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ரைட். இது அத்தியாவசியமும் கூட. சும்மா நான் டைம் கிடச்சிருக்கு பேசலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, இது அத்தியாவசியமும் கூட. இன்னைக்கு பேச போகிற விஷயங்கள் எதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நிறைய பாயிண்ட் எல்லாம் இல்லை. நான் உட்காந்துட்டு அட்மிட்டிங் கூட சொல்லி பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுங்க, அதை வச்சு நான் ஸ்லைட்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்றது இல்லை. சும்மா ஒரு 3 விஷயம் தான். ரைட். அந்த 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? பட் இந்த லைவ் ஃபுல்லாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதில் நீங்கள் எதுவும் கவனிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இருக்காது. செக் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் என்னுடைய வாய்ஸை மட்டும் கேட்டாலே போதுமானது. ஓகே. ஜஸ்ட் என்னுடைய வாய்ஸை நீங்கள் கேளுங்க, அதுவே போதும். நான் எதுவும் ஸ்க்ரீனில் பெருசாக ஷேர் பண்ண போகிறதில்ல. லைவ் அப்படிங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுலேயே ஒரு காரணம் இருக்குது. ரைட். ஃபர்ஸ்ட் எஸ்பிஓ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இதெல்லாம் இந்த டாபிக் ஏன் இப்படி வச்சா அப்படின்னா, மெயினாக இந்த டாபிக் எதனால் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஓகே, ஸோ இந்த டாபிக்கான ரீசன் நோ யுவர் கம்பெனி. ரைட். இந்த டாபிக் வச்சதுக்கான மெயின் ரீசனே, உங்கள் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோடைய முதல் ரூல். ஃபஸ்ட்டு ரூலே அதுதான். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ரூலே அதுதான். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஜாப் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே பண்ணலாம், தப்பு இல்லை, பண்ணக்கூடாதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சைடில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் விஷயமே நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கரெக்டாக? ரைட். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்லாம் இருக்குமா இருக்காதா, சாரி தெரியுமா தெரியாதோ அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைட்.
ஃபர்ஸ்ட் விஷயம், நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்றாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர்னே இந்த டைலாக் கேட்டு நிறைய பேர், ஒரு சிலர் தான் புரிய மாட்டேங்குதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன வெப்சைட் அப்படின்னா, இது ஆக்சுவலி நம்மளுக்கு sboweb.org.in. ஓகே, இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். எதுக்குன்னா SBO கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸும் SBO பிளான் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க பிஃபோர் ஜாயினிங். ஓகே, பிஃபோர் ஜாயினிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வெப்சைட் என்ன அப்படின்னா இது sboweb.org.in. அது பிளாக் ஆகிடுச்சு, சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். அது நம்ம டிசம்பர் மந்த் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏன்னா நீங்கள் அப்போ இருக்கிறவங்க தான் இப்போ இருக்கீங்க, அதை பற்றி ஒன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணதான், டெம்பரரியாக ஓப்பன் பண்ணதான் sboweb2.org.in அப்படிங்கிறது. இது டெம்பரரி தான், நம்ம மறுபடியும் அந்த வெப்சைட் எடுத்துருவோம். ரைட், சரியா? அதெல்லாம் விட்டுற மாட்டோம் அவ்வளோ சாதாரணமாக, சரியா? ஸோ இந்த வெப்சைட் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ வெப்சைட்டே என்ன, கம்பெனியோட வெப்சைட்டே என்ன, நீங்கள் நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. sboweb2.org.in இப்போ இருக்கிறது, இது டெம்பரரி தான். ஸோ நம்மளுடைய பழைய வெப்சைட் எப்பவுமே இருக்கக்கூடிய sboweb.org.in அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம எடுத்துருவோம். ரைட், அதுவுமே நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். டீடைல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, பிஃபோர் ஜாயினிங் இந்த கம்பெனி பற்றின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்குள்ள வந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த வெப்சைட்குள்ள வந்து ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாயின் பண்ணணும். இதில் உங்களோட எல்லா கேள்விகளுக்குமான பதில் இருக்கும், சரியா? எத்தனை பேர் இங்கே இன்னைக்கு லைவ்ல இருக்கிறது 4000 பேருக்கு மேலே இருக்கீங்க. எத்தனை பேர் இந்த வெப்சைட்குள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க? ரைட், இந்த வெப்சைட்ல வந்து டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 75% ஆஃப் பீப்பிள் இந்த வெப்சைட் என்னன்னு கூட தெரியாது. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து sboweb.org.in, இப்போ sboweb2.org.in இருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சேர்த்து வர்றவங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்லைங்களா, இன்ட்ரடியூசர் அப்ளைனர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய நோக்கம் உங்களுக்கு உங்களுடைய அந்த ஜாயினிங் தான் உங்களுக்கு தேவையானதா இருக்கு. ரைட், அவங்களுக்கு ஒரு டவுன்லைன் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய தேவையா இருக்கே தவிர SBO பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. நிறைய இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம நிறைய சொல்லலாம். நிறைய இன்ட்ரடியூசர் இந்த தப்பு தான் பண்றீங்க. லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாவே ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம லீகலாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில அப்ரூவலுக்காக. ஏன்னா நம்ம பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது. ஓகே, அந்த கேட்டகரியிலேருந்து முதல்ல நம்ம வெளியே வரதுக்கான வேலையை தான் டிசம்பர் மந்த்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகபட்சமாக 2 வருஷத்துக்கு தாண்டின கம்பெனின்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறது. ஒரு கம்பெனி கண்டினியூவாக 2 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆயிருக்கா? ரன் மீன்ஸ் என்னன்னா, அந்த நேம், அந்த அட்ரஸ், அந்த பர்சன் அப்படிங்கிற டீட்டெயிலில் 2 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. 3 மாசத்து 30 நாளில் ஆரம்பிச்சு 2 வருஷம் வரைக்கும் டைம். இதுக்குள்ள எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுற கம்பெனிகளாக தான் எல்லா கம்பெனிகளுமே இருக்கு. 30 நாளுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுது நிறைய கம்பெனிங்க. நாம் அந்த கேட்டகரி கிடையாது. நம்ம வந்து முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நான் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், அமௌண்ட் பே பண்ணிட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, ஒரு ஒர்க்குக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, இல்லை எனக்கு புரியல. என்னன்னா, இல்லை உங்களுடைய தரப்புல இருந்து உங்க சைடில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறீங்க. என்னன்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம பணம் பே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக பே பண்ணியிருந்தாலுமே அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீங்கள் வந்து வாங்க போறீங்க? SBOவில் கூகுளில் இல்லாத, iCloudல இல்லாத இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். ஏன் எதுக்காக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா, அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஏன் வாங்குறோம்னா, அந்த கம்பெனி ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. எனக்கு என்ன பண்ணுதுன்னா, SBO கம்பெனி ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறோம். ரைட், ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. ஸோ அதன் மூலியமா நமக்கு ஒரு வருமானம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாம அங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொடுக்க மாட்டேன்றாங்களே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய பழகி இருக்கும். எங்கே போனாலும் ஏமாந்துரும். ஒரு 30 நாள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லை 3 மாசத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க, 6 மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்க ஏமாந்தவங்களோட லிஸ்ட் தான் அதிகமா இருக்குமே தவிர பயனடைஞ்சவங்களோட லிஸ்ட் இந்த கேட்டகரி ஆஃப் பிசினஸ்ல அதிகமா இருக்காது. உண்மை அதுதானே? ரைட், அங்க போயிட்டு ஏமாந்துட்டு அந்த பழக்கத்திலே வரதுனால முதல்ல உங்களுக்கு ஒரு கம்பெனியில் நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா அதை நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட், ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குது, என்னவா இருக்குது, யாரெல்லாம் ஓனர், என்ன ஏதுன்றதுலாம் தேவையில்லை. அதெல்லாம் யூஸே கிடையாது. மெயின் விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி எங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஒர்க் கொடுக்குறேன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வராங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வருது. ஆக்சுவலி உண்மையிலேயே அவங்க ஒர்க் கொடுக்குறாங்களா இல்லையா? அதனால அந்த கம்பெனிக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒர்க் என்ன, இந்த ஒர்க்கை நான் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் வரும், எனக்கு எப்படி நீங்கள் வருமானத்தை சேலரி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான் கேள்வி. இந்த கேள்விக்கு எந்த கம்பெனியால் பதில் சொல்ல முடியுதோ, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வேலை இது, இதனால் எங்களுக்கு இந்த மாதிரி வருமானங்கள்லாம் வரும். சரிங்க? அந்த வருமானம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்க சேர்றது மட்டுமே கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானம் ரெஃபரல் மூலியமா மட்டும்தான் வருமானம் வரும்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் இருக்காது. அதையும் தாண்டி இருக்குன்னா அது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1000களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனியாக இருந்ததுன்னா ஒரு சில மாதங்கள், அதோட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் சேர்ந்து வரும். அவ்வளோதான். சரிங்களா? அவங்களுடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் இந்த கேட்டகரியை பயன்படுத்தி நாம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. ஏன் உங்களில் இருக்கிற 90% ஆஃப் பீப்பிள் அதை தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்களே குழி பறிச்சுக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதாங்க. ஏதாவது நான் பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் ஆசா இருந்ததுன்னா கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எப்படி இதை பேராசன்னு சொல்கிறதா, இல்லை அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை
எங்களுக்கு தெரியாது சார், அவங்க சொல்றாங்களே நம்பி தான் சார் போறோம், எங்களுடைய சூழ்நிலை அப்படி, எங்களுடைய சூழ்நிலையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க, சரி அவங்க சொல்றாங்களே நம்பி தான் போறோம். நேற்று ஒரு லேடி வந்திருந்தாங்க, ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த எஸ்பிஓக்கு ஃபுல் ஃபார்ம் கூட அவங்களுக்கு தெரியாது. 6500 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வேலைன்னு தெரியாது. 6500 ரூபாய் பே பண்ண அவங்களுக்கு இது என்ன வேலைன்னு தெரியாது, என்ன வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னு தெரியாது. ரைட், எஸ்பிஓனா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட தெரியாது, அஃபிஷியல் நோட்டீஸ் போர்ட் டெலிகிராம் சேனல் இருக்குன்றது தெரியாது, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது தெரியாது, எதுவுமே தெரியாது. எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத ஜாயின் பண்ண ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்க இருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்ன சேர்த்து விட்டவங்களை கேட்டாக்கா பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. அவருடைய நோக்கம் அந்த ரெஃபரல் மூலியமா அவருக்கு வரக்கூடிய பெனிஃபிட் மட்டும்தான் அவருக்கு எனக்கு தெரியுது. இதுதான் முதல் தப்பே இதுதான், முதல் மிகப்பெரிய தவறே இதுதான். எப்படி மிகப்பெரிய தவறு இதுதான். நம்ம கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் கூட தெரியாத ஒருத்தர் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய தவறு. சரியா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் உங்களால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அப்படி மந்த்லி ஒரு 10,000 rupees நமக்கு சேலரி கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு மாதக்கணக்காக வேலை தேடி அலைவோம். கரெக்டாக? இப்போ எல்லாமே பேசிக் சேலரி 10,000 மேலே தான். 10,000 கீழே கிடையாது. ஒரு ஃபுல் டைமாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணால் 10,000 கீழே இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ இந்த எஸ்பிஓவில் இருந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? எனக்கு 10,000 தான் இன்கம் வருது அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. சரியா? அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். ரைட், உண்மை அதுதானே. ஆனால் இங்கே ஏன் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கான காரணம், முதல் ரீசன், எல்லா கம்பெனியும் போல இந்த கம்பெனியை ஏமாத்திட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த நினைப்பு. கண்டிப்பாக அதுதான் மெயின் ரீசன். சரியா? ரைட்டு. ரெண்டாவது ரீசன், ஓகே சார் நம்புறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புறோம். எவ்வளோ நாள் தான் சார் வெயிட் பண்ணுறது? நீங்களும் ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. ரைட், எவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணுறது? 3 மாதம் 4 மாதம் ஆகுது, நீங்களும் ரீசன் செய்ததோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. எப்பயுமே நமக்கு லேட் ஆகும். ஒரு பிரேக் வரோம்னா நம்ம சொல்கிற டைம் கூட கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். ரைட், பட் ஆனால் இந்த டைம் எக்ஸஸ் ஆகிறதுக்கு எதுவுமே நம்ம கையில், எஸ்பிஓ கையில் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. பட் அது நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன், ஒரு பார்ட் டைம் ஜாப்ல போகிறோம், அதில் ஏதோ ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இங்கே வந்து பணத்தை போட்டுட்டு எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வருமானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். ரைட், ஏன்னா இந்த கம்பெனி ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியை மட்டும்தானே நீங்கள் பார்க்குறீங்க. நாம இப்படி எடுத்துக்குவோம். சரிங்களா? எத்தனையோ வருஷம் வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் ஜாப் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே ஒரு மாதம் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. ரைட், அங்கே ட்ரைனிங் பீரியட் அது இது நிறைய எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அங்கே என்ன சொன்னாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு ஃபுல் டைம் ஜாப் கம்பெனி. அது கம்பெனிங்க, நீங்கள் கம்பெனியே கிடையாதுங்க. காட்டு அதுதான் ஆக்சுவலி உண்மை அதுதானே. அது கம்பெனி, இது கம்பெனியே இல்லைங்க. நீங்கள் நான் பணம் கட்டியிருக்கேன்ல, அங்கே நான் பணம் கட்ட மாட்டேன்ல. இந்த ஒரு இந்த டயலாக்காக மட்டும் தான் எஸ்பிஓ மறுபடியும் ரீஃபண்டபிள் கொடுக்குது. நமக்கு லீகல் டீமாக இருக்கட்டும், ஆடிட்டிங் டீமாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிற பதில் என்னன்னா, நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்க பே பண்ணது ஒரு சர்வீஸ்க்காக, அந்த சர்வீஸ் நீங்கள் கொடுக்க தான் போறீங்க. ரைட், ஆல்ரெடி எல்லா ஐடியிலுமே ரெடியாக இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்ம மக்கள் அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெண்டிங்கில் ஹைட் பண்ணி வச்சிருக்கமே தவிர, மற்றபடி ஆல்ரெடி எல்லாருக்குமே அவங்களுக்கு அலோகேட் ஆகிட்டு அந்த ஸ்பேஸ் எல்லாம் அலோகேட் ஆகி ரெடியாக தான் இருக்கு. சரியா? நம்ம அதுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஜிஎஸ்டியை பே பண்ணியிருக்கோம், ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் நம்ம அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முதல்ல எஸ்பிஐ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஏன்னா இந்த கம்பெனி நீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியா பாக்குறீங்க, எல்லாமே ஒரே கோட்டையில் ஒரு மட்டன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பாக்குறீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி தான் பாக்குறீங்க. இதுவும் எல்லா கம்பெனியும் போல தானே. முதல்ல அப்படி நீங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் ரீஃபண்டபிள் கொடுக்குறமே தவிர வேற ஒரு ரீசனும் கிடையாது. அவசியமே இல்லை சார். அந்த காசு வந்து உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கீங்க, அது உங்க காசு, நீங்க கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சர்வீஸ் மட்டும் நீங்க கொடுத்தாலே போதுமானதே. இல்லை சார் பரவாயில்ல, நாங்கள் கொடுக்குறோம். சரியா? கம்பல்சரி நாங்கள் கொடுக்குறோம். நான் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூன் ஜூலைக்குள்ள நமக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் வந்துடும். அந்த நீங்க பே பண்ண அமௌண்ட் ஜூன் ஜூலைக்குள்ள மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைச்சிடும். ரைட்? ஏன்னா எங்களுக்கு அந்த ஃபண்ட் விஷயம் இல்லை. இது ஒரு கம்பெனி. இந்த எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷத்துக்கோ நாங்கள் பிளான் பண்ணல. அடுத்த ஒரு 15 இயர்ஸ்க்கு பிளான் இருக்கு. இந்த 15 இயர்ஸ்க்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்ய போறாங்க. இந்த 15 இயர்ஸ்க்கு இவங்க மைண்டுக்குள்ள எஸ்பிஓ அப்படிங்கிறது கம்பெனியா மட்டும் தான் இருக்கணுமே தவிர, நான் பணம் கட்டினா அதனால வேலை கொடுத்தாங்கன்றது இருக்கவே கூடாது. சரியா? அதனால தான் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஜாயினுக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். சரியா? இதை நீங்கள் முதலே பண்ணியிருக்கலாமே சார். அதாவது நல்லா படிக்கிற பையன், நான் சூப்பராக படிச்சிருவேன், சூப்பராக நான் பயங்கரமாக மார்க் எடுத்துருவேன், பயங்கரமாக வேற லெவலில் பண்ணிவிடுவேன் வாயால் சொன்னால் போதாது, யாரும் நம்ப மாட்டாங்களே. எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காமிக்கணும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதில் பதில் சொல்கிற விதத்தில் காமிக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்பவங்களை தவிர வாயாலே நான் சூப்பர் படிப்பேன் சொல்லிட்டே இருந்தது போதில். எஸ்பிஓட கான்செப்டை மற்ற கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணும்போது, மற்ற பர்சன்ஸ் கிட்ட சொல்லும்போது நம்மளால முடியும் போது அவங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். ரைட்? அதுக்கப்புறம் தான் நமக்கு வருமானங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம க்ளோஸ் வச்சு இப்போ இனிமேல் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பெரிய கம்பெனியில் இருந்தாலும் நமக்கு டைப் கிடைச்சிருக்கு. ஓகே, தாராளமாக கொடுக்க முடியும், இனிமேல் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்
அப்பதான் நம்ம கம்பெனி எப்படி வளர்ந்தது? 2018 இருந்து ஆரம்பிச்சது. 2018 சும்மா ப்ரௌசிங் சென்டர் கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்திட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி இருந்த கம்பெனி அது. சும்மா சின்ன சின்ன ஒர்க் மற்ற கம்பெனிகளுக்காக நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த OLX குயிக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் மற்ற கம்பெனிகளுக்காக நாங்கள் இடையில மாட்டிக்கிட்டு இன்டர்மீடியேட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட். 2018 19 2019 நிறுத்திட்டோம். இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி நம்ம மறுபடியும் ஒரு பெரிய பிரேக் விட்டு இந்த ஃபீல்ட் நமக்கு செட் ஆகுமா என்னன்னே தெரியாதலாம் என்ன பண்ணோம் முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் போனதுக்கப்புறம் ஸோ ஒரு சில ஐடியாஸ் ஓகே நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தேடி வரும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், நம்மளால முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களை என்ன பண்ணோம் டெமோ மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் 2021 இப்போ இருக்கிற இந்த SBOவை ஸ்டார்ட் பண்ணோம். 2021 தான் இந்த SBO ப்ராப்பராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடிலாம் நமக்கான ஒரு பிளானே கிடையாது. யாரோ ஒரு கம்பெனிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நாங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டரை மட்டும் செயல்பட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் 2021 அப்புறம் தான் SBOக்குன்னு ஒரு கான்செப்ட் நமக்காக ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாங்களே இறங்கினது 2021 தான். பட் இப்போ 2024 3 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. இந்த 3 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 4 தடவையோ 5 தடவையோ பிரேக் விட்டுருக்கும். ஒவ்வொரு பிரேக்லையும் மினிமம் 2 months இருக்கும். ரைட். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு பிரேக்லையும் ஒவ்வொரு பிரேக்கு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை என்ன பண்ண மாட்டோம், ஓகே பிரச்சனை வந்துச்சுன்னா விடுறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் பிளான் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது, கான்செப்ட் கரெக்டாக இருந்தது. அதை நோக்கி போனோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா செய்யும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க SBOல ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல இந்த லைவ்ல நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா உங்களால SBOல என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன எப்படி நான் கண்டினியூ பண்ண முடியாது போய்டும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டேன் அப்படி சரியா. பட் கண்டிப்பா நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த கம்பெனில உங்களுக்கான வேலை என்ன, நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அதுவே தெரிய மாட்டேங்குது சரியா. அதுக்காக தான் இந்த லைவ் மறக்காம கடைசி வரைக்கும் காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் போனாலும் 2 மணி நேரம் போனாலும் இந்த லைவ் ஃபுல்லா கேட்டுடுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிற இந்த 3 lakh பீப்புள்ஸ் கிட்ட இருக்கீங்க இல்லையா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது சரியா. ரைட். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது இனி வரும் பீப்புளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்து ஒவ்வொரு தடவையும் நானே சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். எனக்கு அதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகள். ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்றதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. ரைட். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். டெக்னிக்கலாகவும் சரி, லீகலாகவும் சரி, பேங்க் ரிலேட்டடாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். கான்செப்ட் பெருசு, அதனால நமக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக நமக்கு ஃபியூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஜாப் மாதிரி இது ஏதோ எதுலேயே கொண்டு போயிட்டு பணத்தை கட்டுவோம் இல்லையா, இதில் கொஞ்சம் கட்டுவோம், அதில் கொஞ்சம் கட்டுவோம், அதில் கொஞ்சம் கட்டுவோம், ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் போயிட்டு பண்ணக்கூடாது சரிங்களா. நமக்குன்னு ஒரு விஷயம், ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை உருவாக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு கான்செப்டில் இருக்கணும் சரியா. அதை நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுறீங்க. அதனால தான் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்களே அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கம்பெனி அவர் எடுப்பாரு, சூப்பருங்க, பயங்கரமா, வேற லெவலுங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் இந்தியாவிலே பார்த்ததே இல்லைங்க, எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க, பக்காவா இருக்கு, நான் பேசிட்டே கிளியரா இருக்கு. ஓ அப்படிங்களா சார், நீங்க சொல்றீங்க சார், நான் உங்களை நம்புறேன் சார், நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் சார், நீங்க சொல்றீங்க, நான் நம்பி ஜாயின் பண்றேன் சார். ஒரு மாசம் 1 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு சரியில்லைங்க, அவங்க பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் அவங்க மாத்திக்கணும், இதெல்லாம் மாத்திக்கிட்டா தான் அவங்க ரன் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டைலாக் சொன்ன 1 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், வேற லெவலில் ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிங்க, இந்த கம்பெனி தாங்க ரைட், இந்த கம்பெனி மட்டும் தாங்க நான் இவ்வளோ நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ரைட். இதே டைலாக் தான் ஃபர்ஸ்ட் இன்னொரு கம்பெனிக்கு சொன்னார். இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் பார்த்ததே இல்லைங்க, அவங்க கிட்ட பேசிட்டேன், அவங்க கிளியரா இருக்காங்க, பக்காவா இருக்காங்க, கிளியரா இருக்காங்க, பக்காவா இருக்காங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா, உங்களால உங்க கம்பெனியில இப்போ நீங்க 2024 ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இன்கேஸ் 2025 ஏப்ரல் மாசத்துக்குள்ள ரெஃபரலே வரல, ஒரு 1 இயர் நீங்க அடிச்சு பிடிச்சி ரன் பண்ணிட்டீங்க, பக்காவா பண்ணிட்டீங்க வச்சுங்க, ரெஃபரலே வரல, உங்க கம்பெனிக்கு ஜாயினிங்கே வரல, எப்படி நீங்க வருமானம் கொடுப்பீங்க? ஏன்னா எல்லா கம்பெனியுமே இப்போ ஒரு சில கம்பெனிகள் அதிகபட்சமா சொல்றது என்னன்னா, எங்க கம்பெனியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அது அடுத்தடுத்து சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். சேல்ஸ் நடக்க சேல்ஸ் மீன்ஸ் என்னன்னா, சேல்ஸ் ஓகே நீங்க சேல்ஸ் பண்றீங்க ஓகே, சேல்ஸ் மீன்ஸ் என்னன்னா ரெஃபரல், புதுசா நமக்கு ஆட்கள் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க, அங்க சேல்ஸ் நடக்கும், அதன் மூலியமா ஒரு வருமானம் கம்பெனிக்கு வரும், அந்த வருமானத்துல இருந்து அந்த கம்பெனி என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு எடுத்து சம்பளம் கொடுக்கும் சரிங்களா. சரி, ஒரு கட்டத்தில் நின்று போயிடுச்சு ரைட், ஒரு கட்டத்தில் புதுசாக ஜாயினிங்காக நின்று போயிடுச்சு. அப்போ உங்களால் எப்படி வருமானம் கொடுக்க முடியும்? உங்கள் கம்பெனிக்கு லைஃப் டைம் சேல்ஸ் அந்த நியூ ஜாயினிங் வந்துகிட்டே இருக்குமா, என்ன எப்படி வந்துகிட்டே இருக்கும், என்ன கேரண்டி? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஓங்க,
எஸ்பிஓக்கு ரெகுலரா ஜாயினிங் வந்துகிட்டே இருக்கிறது என்ன கேரண்டி? அப்படி எல்லாம் ரெகுலரா ஜாயினிங் வந்துகிட்டே இருந்திருக்கு, அவங்களுக்கு ஜாயினிங் நிக்கவே நிக்காது, கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் எந்த கம்பெனியுமே இருந்தது இல்லையே. அப்ப இந்த கேள்வி அவங்க கிட்ட கேளுங்க. இன் கேஸ் உங்க கம்பெனியில ரெஃபரல் புதுசா வரக்கூடிய ஜாயினிங் மூலமா சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ் நின்னு போச்சு அப்படின்னா நீங்க உங்க கம்பெனியில ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி வருமானம் கொடுப்பீங்க? உங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வரும்? இல்ல எங்க நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ணிருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க, அதனால வருமானம் வரும். இல்ல ஒரு பர்சனுக்கு நீங்க மாசம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3000 rupees சம்பளமா நீங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 3000 rupees ஒரு பர்சனுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப அவர் மூலியமா ஒரு 30,000 rupees காச்சு கம்பெனிக்கு லாபம் கிடைச்சிருக்கணும் இல்லையா? புதுசா ஜாயினிங் வரது நின்று போச்சு. அப்ப இவர் மூலியமா 30,000 அந்த கம்பெனில ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சேல்ஸ் நடந்துருது தானே. இப்ப இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லாருமே சொல்றது என்னன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சூப்பரான பிளாட்ஃபார்ம், அதை குறையே சொல்ல முடியாது, பக்காவான பிளாட்ஃபார்ம் தான். ஆனா அதில் கொடுக்குற பொருட்கள் என்ன அப்படிங்கிறதாங்க எங்க கேள்வியே அங்கதான் நிக்குது. ஏன் தெரியுமா நான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எங்க பிடிச்ச இந்த ஒரு 15 நாளா ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க பாத்தீங்களா, அந்த கேள்விகளுக்கு எங்ககிட்ட பதில் இல்லை. சார் அந்த கம்பெனி பத்தி எங்ககிட்ட கேள்வி கேட்டா நாங்க எங்க சார் போவோம் அப்படின்னா, நம்ம கம்பெனி பத்தி நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் உங்க கம்பெனியை இந்த அளவுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் மற்ற கம்பெனி இருக்கிறதுனால தான் உங்க கம்பெனியில எல்லாமே கரெக்டா இருந்தும் இவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க. எப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு. சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த கம்பெனியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவா இருக்கணும்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க, அந்த வேலையினால அந்த கம்பெனிக்கு வருமானம் வரணுமே தவிர அந்த கம்பெனியில புதுசா ஜாயினிங் வந்துகிட்டே இருக்கும், அந்த ஜாயினிங்கால தான் வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு மட்டும்தான் லைஃப் டைம் அவங்க வருமானத்தை அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னா அது கண்டிப்பா பாசிட்டிவ்லே கிடையாத ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்னால வருமானம் வரவே வராது, சம்பளம் கொடுக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ரைட்? மற்ற கம்பெனிகளை நான் குறை சொல்றேன் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, பார்த்து பேசுறேன், குறை சொல்றேன், இவங்க வந்து தேவையில்லாத கெடுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் இருக்கிற உலகம் வேற, நான் இருக்கிற உலகம் வேற. நாங்க இப்போ ஒரு 15 நாளா பார்த்துட்டு இருக்கிற உலகம் வேற. இந்த மாதிரி ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியான இருக்கிற கம்பெனிகளையும் அது சம்பந்தப்பட்டவங்களையும் கவர்மெண்ட் எப்படி பாக்குது, கவர்மெண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்க அதை லைவா அனுபவிச்சிருக்கோம். சரியா? ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கான கரெக்டான கிளாரிபிகேஷன் கொடுத்து மட்டும்தான் நம்ம கம்பெனி அந்த கம்பெனிகள்ல இருந்து அந்த லிஸ்ட்ல இருந்து மாறுபட்டது. ஏன்னா எங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேற. ரைட்? எங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேற அப்படிங்கறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் அவங்க நமக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குதா, அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல நாமும் இருக்கோம் அப்படின்னா வச்சுங்களேன், நம்மளையும் சேர்த்து தான் விசாரிப்பாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கேன், இல்லை நான் வேற அந்த வழியா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்மளையும் அதே லிஸ்ட்ல தான் சேர்ப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு எஸ்பிஓமே. உண்மை அதுதான். இங்க பர்ஃபெக்டா கரெக்டான ஒரு கம்பெனியா எந்த கம்பெனியுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். ரொம்ப ரேரா இருக்கு, ரொம்ப ரேரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சில கம்பெனி எங்க சொல்லுவேன் அடிக்கடி, தமிழ்நாட்டில் 1 or 2 கம்பெனிஸ்னு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க அந்த 1 or 2 லிஸ்ட்லேயே வரமோ வராதோ பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில். ஏன்னா நாம கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருக்க போறது இல்லை. நம்ம கேட்டகரி வேற, நம்ம சேஞ்ச் ஆக போறோம். சரியா? நம்ம கம்பெனியில் இவ்வளவுதான் லிமிட், 10 லட்சம் பேருக்கு மேல வரவே போறது இல்லை, அவ்வளவுதான் லிமிட், அதுக்கு மேல எடுக்கவே போறது இல்லை. 10 லட்சம் பேருக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தாலே இந்தியாவுக்கு நம்ம தான் அடையாளம். கரெக்ட் தானே? யார் கொடுத்துருக்காங்க? ஏதாவது கம்பெனியில் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படுறதுலாம் யூடியூப்ல கேள்விப்படுற விஷயமே இல்லைங்க. ப்ரூஃப் இருக்கா? ஒரு கம்பெனில இத்தனை லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எஸ்பிஓல எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ரைட்? லைவ் கண்டினியூ அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இருக்கு. சரியா? அந்த டாபிக் பேர் என்னன்னா MLM அண்ட் ஃபான்சி ஸ்கீம். ஏதோ ஒரு ஸ்கீமுங்க. ரைட்? இத பத்தின டீடைல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவில் MLM அலௌடா இல்லையா? என்ன மாதிரியான MLM இந்தியாவில் அலோவ் பண்றாங்க? எஸ்பிஓ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாமே எங்க சைடுல உண்மைதாங்க, எல்லாமே கிளியர். சரிங்களா? ரைட்? நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. லீகலா என்ன வாங்கணுமோ அந்த அப்ரூவல் வாங்கியாச்சு. ஒரு கம்பெனியை ரன் பண்றதுக்கு தேவையான அப்ரூவல்ஸ் வாங்கியாச்சு. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்ரூவல் ரன் பண்றதுக்கு தேவையான அப்ரூவல் வாங்கியாச்சு. எஸ்பிஓல பேக் எண்ட்ல ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சும் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட்? அதை பத்திலாம் பார்க்கலாம். சோ இங்க உங்களை யாரும் ஏமாத்தல. என்ன பண்ணல? யாரும் ஏமாத்தல. நீங்க தான் ஆசை கொஞ்சம் அதிகம். ரைட்? அதனால நீங்க தான் ஏமாந்துட்டு இருக்கீங்களே தவிர யாரும் உங்களை வாண்டடால ஏமாத்துறது இல்லை. ஆசை கொஞ்சம் அதிகம், நமக்கு சோம்பேறித்தனம் அதிகம். உண்மை அதுதாங்க, நமக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா நானும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தவன் தான். சரியா? சோம்பேறித்தனம் நமக்கு கொஞ்சம் அதிகம், ஆசை மட்டும் அதே மாதிரி அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா இடத்துலையும் போய் ஏமாந்துட்டு இருக்கோம். எங்கேயுமே சரியான கேள்விகளை கேட்கறது இல்லை. உங்களை மாதிரியே உங்கள ஒருத்தரா இருக்கிறவரு ஒரு சில கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், ஜிஎஸ்டி, பேன் கார்டு, பேன் நம்பர் இந்த மாதிரியான பேசிக்கான சரி MSME
இதெல்லாம் இருந்துட்டா கம்பெனி ரன் பண்ணிடலாம். ஒரு பிளான் ரெடி பண்ண தெரியும், இல்ல ஒரு வெப்சைட் ரெடி பண்ண தெரியும், இல்ல ஒரு வெப்சைட்டை உருவாக்க தெரியும், காசு கொடுத்து அப்படின்னா கம்பெனி ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான காரணம் நீங்க அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா இல்லாதது மட்டும்தான் காரணமே தவிர எந்த ஒரு கம்பெனியும் குறை சொல்லக்கூடாது, கவர்மெண்ட்லாம் குறை சொல்லவே கூடாது. எத்தனை பேர் இங்க இருக்கிற எத்தனை பேர் எஸ்பிஓல இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு, 6500 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மாசம் இவ்வளவு வருமானம் வரும். இங்க பாருங்களேன், எஸ்பிஓ ஒரு கம்பெனியோட பேரை சொல்றாங்க, 6500 ரூபாய் பணம் கட்டணும்ன்றத சொல்றாங்க, மாசம் இவ்வளவு வருமானம் வரும்ன்றத சொல்றாங்க. இந்த மூணே பதில் தான் சொல்றாங்க. உங்களுடைய கேள்வி அதிகபட்சமா என்னவா இருந்திருக்கு? நம்பி பணம் கட்டலாமா? கண்டிப்பா பணம் வந்துருமா நமக்கு? இதை தவிர வேற எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன்றீங்க. இது யாருடைய தப்பு? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களே அவங்களுடைய தப்பா? ரைட்? அப்படிலாம் இல்ல. இது முழுக்க முழுக்க உங்களுடைய தப்பு தானே. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். இப்போ ஒரு 15 டேஸா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா நமக்கான ஒரு அப்ரூவல் கேட்டிருக்கும், பிளானுக்கான அப்ரூவல், கம்பெனிக்கான அப்ரூவல்லாம் வாங்கியாச்சு. சார் நாங்கள் இந்த மாதிரி தான் பிளான் ரன் பண்ண போறோம், இந்த மாதிரி பிளானை இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரன் பண்ணலாமா பண்ண வேணாமா, இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? ஏன்னா அதுல என்ன பிளான்ல என்ன குழப்பம் அப்படின்னா எல்லாமே கிளியரா இருக்கு. இந்த 10% இன்ட்ரோ போனஸ் ஒரு விஷயம் இருக்கு, இது இல்லாத பிளான்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் இன்னும் சொல்லல, கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். சரிங்களா? சோ இந்த ரெண்டு ரீசனும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா பண்ணக்கூடாது, இது தப்பு, இல்லீகல், கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு சரியானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கரெக்ட், பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. சோ இதற்கான சரியான பதிலுக்காகவும் அதுக்கான அப்ரூவலுக்காகவும் பார்த்துட்டு இருக்கும். ஸோ நிறைய மொத்த கவர்மெண்ட்டுமே இப்போ எலெக்ஷன் டியூட்டியால பிஸியா இருக்கிறதுனால ஸோ எந்த ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கும். எல்லா ஆஃபீஸ்லையும் போய் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கும். அப்படி சொல்லும்போது எங்களை கேட்கிற கேள்வி என்ன சார், நீங்க கம்பெனின்றீங்க, உங்க கம்பெனிக்கு இப்போதைக்கு நீங்க ட்ரைனிங் ப்ராசஸ் நம்ம எல்லாமே ஒரு ஜாபா ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல நம்ம வீடியோ வாட்சிங் தான் கொடுத்துட்டு இருந்தோம், அடுத்தது ஃபேஸ்புக்ல எப்படி ஷேர் பண்றதுன்னு கொடுத்தோம், அடுத்தது ஆர்டிகல் ரேட்டிங் எப்படி பண்றதுன்னு கொடுத்துருக்கோம், இப்போ அடுத்தது இன்னொரு ஜாப் கொடுக்க போறோம். இதெல்லாம் பிளான், எல்லாமே பிளான். ஃபியூச்சர் கான்செப்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். இவ்வளவு கொடுத்து நீங்க பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க டீமுக்கு உங்க கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் தெரியுமா? உண்மையிலே உங்க கம்பெனியில ஜாயின் பண்றதுக்கு தகுதியானவங்க மட்டும்தான் இந்த கம்பெனியில ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா சார், எல்லாருக்கும் நாங்க டீடைலா பிஃபோர் ஜாயினிங் தெரியப்படுத்திடுறோம், எங்களுடைய வெப்சைட்ல எல்லாமே கொடுத்துருவோம், அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் வருவாங்க. எத்தனை பேர் சார் படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு எங்ககிட்ட ஆன்சர் இல்லை. அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தானே, வேற யாருன்னா நாங்களா? நாம எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் வச்சாலுமே 2 லட்சம் பேர் இருக்கிற ஒரு குரூப், கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு மேல இன்னைக்கு நான் போட்ட ஆடியோ கேட்டிருக்காங்க. இந்த லைவ் அட்டென்ட் பண்றவங்க எத்தனை பேர்? முழுசா ஒரு 5000 பேருக்கு, இப்பதான் 5000 பேர் தாண்டி இருக்கு இல்லையா? அப்ப மொத்த பிரச்சனைக்குமே காரணம் நீங்க தான். ஆனா ஏதாவது ஒரு விஷயம்னா எஸ்பிஓ குறை சொல்றீங்க, மத்த கம்பெனிகளை குறை சொல்றீங்க, இன்ட்ரோடியூசர் குறை சொல்றீங்க. அவங்களால காரணமே கிடையாதுங்க. முழுக்க உங்களுடைய தப்பு மட்டும் தான். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிடணும், உட்கார்ந்த இடத்துல கிடைச்சிடணும், நான் எந்த எஃபோர்ட்டும் போட மாட்டேன், எல்லாமே ஈஸியா எக்ஸ்ட்ராவா எப்படி ஈஸியா கிடைக்கணும், அதிகமா கிடைக்கணும். அது யாருடைய தவறு? அப்படிலாம் கிடைக்காது. சரிங்களா? ஃபியூச்சர் கான்செப்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இத்தனை வருஷமா ஒவ்வொரு விஷயமா கொடுத்துருக்கும், ஒவ்வொரு பீரியட்லயும் ஒரு ஜாபா கொடுத்து அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கும். அடுத்த லாஸ்டா நம்ம அந்த ஃபுல் கான்செப்டையும் ஸ்டார்ட் பண்ற 10,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ரைட்? அதை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நாம பண்ண எல்லா ஒர்க்குமே ரிவிஷனா ஒர்க் பண்ணுவோம். எப்படி நம்ம பண்ண எல்லா ஒர்க்குமே சேர்ந்து பண்ணுவோம், ஒரு 2 மந்த்ஸ் பண்ணுவோம். அப்பதான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பீரியட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. கடைசியா ஜாயின் பண்ணவங்க அந்த ஆர்டிகல் ரேட்டிங் பத்தி மட்டும் தான் தெரியும். மற்ற ஜாப்ல போய் இந்த சோசியல் மீடியாவில் எப்படி ஷேர் பண்றதெல்லாம் தெரியாது, வீடியோ வாட்சிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானோட எஸ்பிஓ போயிட்டு இருக்கு. அடுத்த 15 இயர்ஸ்க்கு நாங்க எல்லாம் எங்களுடைய வேலைகளை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க நீங்க எத்தனை பேர் உங்களுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய வேலையை என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இந்த கம்பெனில வருமானம் வரலையா, இன்னொரு கம்பெனில எப்படி ஜாயின் பண்றது, அதுல எப்படி எவ்வளவு சீக்கிரமா அந்த கம்பெனி, ஒரு சில வீடியோ போடுறதே இப்படிதான், இந்த கம்பெனி எவ்வளவு நாள் தான் இருக்கும் என்னோட கெஸ்ஸிங், அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நாம எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கணும். இது என்ன தாட்டுங்க? நீங்க சம்பாதிச்சிட்டீங்க ரைட், அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிற அந்த டைமிங்ல பே பண்ணாங்களே அவங்க யார்? அவங்க யாரோ நமக்கு, எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் 4 கம்பெனில ஏமாந்துருக்கேன், அவங்க அந்த மாதிரி 4 கம்பெனில ஏமாந்து போட்டோம். அப்ப இங்க எல்லா பிரச்சனைக்கான காரணமும் நீங்க மட்டும் தானே. ஓகே, 1 செகண்ட். ரைட்? அப்ப முழுக்க அது காரணம் யாரு? நீங்க மட்டும் தான். ஆனா குறை சொல்லும்போது கம்பெனி குறை சொல்றீங்க, இன்ட்ரோடியூசர் குறை சொல்றீங்க. அந்த தப்பு முதல்ல திருத்திங்க. நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண போறீங்கன்னா அந்த கம்பெனில சம்பாதிக்கிறது நீங்க மட்டும் தான். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா கண்டிப்பா ஒரு 5,000 தூக்கி இன்ட்ரோடியூசர் கொடுத்த போறது இல்ல, அந்த கம்பெனிக்கு திருப்பி கொடுத்த போறது இல்ல. நாங்க சார் வச்சுங்க,
எங்களுக்கு இவ்வளோ கைட் பண்ணி இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து எனக்கு என்னோட இன்ஸ்டியூட்ல அவ்வளோ டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு 2500 உங்களுக்கு ஒரு 2500 வச்சிங்கன்னு கொடுக்க போகிறது கிடையாது. வருமானம் மொத்தமும் உங்களுக்கு வரணும். ஆனால் அது சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அதுக்கு உண்டான எஃபோர்ட்டை நீங்க போட மாட்டீங்க. என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்கும்போது என்கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்லணும். சார் நாங்கள் சொல்லிடுறோம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பாருங்க சார், நாங்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டு போகிறோம். ஏன்னா எங்களுடைய கான்செப்ட் இது இல்லை, இதுன்னு அவங்க கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவங்களுக்கு சூப்பர் நல்ல விஷயம், இந்த அளவுக்கு நீங்கள் பிளான் வச்சிருக்கீங்களா சார், நல்லபடியாக பண்ணுங்க, அதுக்கு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? வெரிஃபிகேஷன்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம டீம்ல இருந்து வெளியில இருந்து ஒரு 40-50 பேர் கூட்டுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவோம். சரியா? டீம் லீடரையோ இன்ட்ரடியூசரையோ உங்களுடைய கமாண்டர்ஸையோ யாரோ ஒரு 40-50 பேர் கண்டிப்பாக கூப்பிடுவோம். கண்டிப்பா ஒரு கம்பெனி பத்தி கவர்மெண்ட் விசாரிக்காம எப்படி அப்ரூவல் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு எம்சி அப்ரூவலுக்கா இருக்கட்டும், ஜிஎஸ்டி அப்ரூவலுக்கா இருக்கட்டும், பேன் கார்டு, இதெல்லாம் பேசிக்கான டாக்குமெண்ட் இருந்தா போதும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. பட் ஒரு பிளானுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அந்த கம்பெனி இந்த மாதிரியான அந்த கம்பெனியோட அந்த கான்செப்ட் என்ன, ரைட்? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப நிறைய விசாரிப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் அப்படியே போய் கேட்டவங்க எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. சரியா? எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு கான்செப்ட் நம்ப மாட்டேன்றாங்க. நீங்க எப்படிங்க 10 லட்சம் பேருக்கு 10,000 ரூபான்றது சாதாரணமான விஷயமே இல்லைங்க, இது எப்படி உங்களால சாத்தியம்? அப்ப அதுக்கு உட்காந்து கரெக்டான அந்த கான்செப்டை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதை முதல்ல அக்செப்டே பண்றாங்க. ஓ ஓகே ஓகே, இப்போ புரியுது, ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும், சரி ஓகே அப்ப பண்ணலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் அவங்க கிட்ட எப்போ வருது? வெறும் வாயால சொன்னா போதாது, அதுக்கு முன்னாடி கரெக்டான ஆதாரத்தோட சொல்லணும், அப்பதான் வருது. சரியா? ரைட். அப்ப நம்மளுடைய வேலை என்ன? நம்ம எல்லாருடைய வேலை என்ன? உட்கார்ந்து குரூப்ல எப்ப சார் ஓப்பன் ஆகும், எப்ப சார் ஓப்பன் ஆகும், ரீஃபண்ட் எப்ப சார் கிடைக்கும், வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் எப்ப சார் கிடைக்கும், சரி ரீஃபண்ட் கொடுத்தா எஸ்பிஐ விட்டு வெளியே போயிடுவாங்க, இந்த வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் கொடுத்தா எஸ்பிஐ விட்டு போயிடுங்களா? ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதுமா? நாளைக்கு கம்பெனி கவர்மெண்ட் வந்து இந்த லீகலான ப்ரொசீஜர்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல, இதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கலன்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போட்ட காசுலாம் எடுத்துட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எஸ்பிஓக்கு அப்படி இல்லை, எஸ்பிஓக்கு தான் அது பிரச்சனை. அப்ப எஸ்பிஐ என்ன பண்ணும்? எங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் நீங்களாம் நாங்க சொல்ற பேச்சை கேட்காதவங்க. பாருங்களேன், 40,000 பேருக்கு மேல கேட்டுக்கிற ஒரு ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி லைவ் இருக்கு அப்படிங்கறத 5,000 பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப இவங்க மட்டும் தான் நாங்க சொல்றவங்க கேட்கறவங்க. அப்ப மீதி இருக்கிற 45,000 பேர் பாதிச்சா பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன? கம்பெனி. எங்களுக்கு கம்பெனி சேவ் பண்றதும் கம்பெனியோட எப்படி அந்த பேரை காப்பாத்துறது தான் எங்களுக்கு முதல் கடமையா இருக்கும். கம்பெனி இருந்தா தானே நீங்க இல்லைனாலும் இன்னொரு டீம் வந்துடும் புதுசா கம்பெனிக்கு. ஆனா கம்பெனி இல்லைனா இன்னொரு கம்பெனி உங்களுக்கு வேணா வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு கம்பெனி வருமானம் தான் கேள்வி. கரெக்ட் தானே? இந்த கம்பெனி இல்லைன்னா சார் எனக்கு இன்னொரு கம்பெனி, எந்த கம்பெனியில் நீங்க போய் வருஷக்கணக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க? எந்த கம்பெனியில் ஆள் சேர்க்காத உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு? எங்க கம்பெனியில் வரும். இப்போ வாங்குறீங்களே 2,75,000 பேர் இருக்கிற ஒரு கவுண்ட்ல 2,30,000 பேர், எப்படி 2,30,000 பேர் ஜீரோ ரெஃபரல் இருக்காங்க. ஏர்னிங்ஸ் எடுத்துட்டு தானே இருக்கீங்க. எங்க சார் பேமெண்ட் வந்துச்சு, வாலெட்ல தானே இருக்கு, கண்டிப்பா இப்ப கொடுக்க தான் போறோம். சரி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் புதுசா பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. புதுசா பேமெண்ட் வாங்கினவங்க அதுல ரெஃபரல் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா 40,000 சம்திங் மெம்பர்ஸ் தான். மீதி இருக்கிற 1,10,000 பேர் எந்த ஒரு ரெஃபரலுமே பண்ணாத ஜீரோ ரெஃபரல் இன்கம் எடுத்தவங்க தானே எஸ்பிஓல. கரெக்ட் தானே? ரைட். அப்ப எஸ்பிஓல மட்டும்தான் ரெஃபரல் இல்லாம லோவஸ்ட் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது. கரெக்ட் தானே? வேற எதுல கிடைக்கும்? எனி ஒன் ஆப்ஷன்ஸ்? ரொம்ப அப்படி கிடைச்சதுனா எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்ன்றது தான் கேள்வி. நாட்கள் தான், மாசங்கள்லாம் கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வர போறாங்க. ஏன்னா நாங்கள் அட்டன் பண்ணுற டீம் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போய் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த அப்ரூவல் ரிலேட்டடா. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி நேம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, அதை நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க டேபிள் இருக்கு, அந்த ஃபைல், அந்த லிஸ்ட் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு ஃபுல் ரவுண்டே வர போறாங்க. நமக்கு அது தேவையில்லாத பஞ்சாயத்து, நம்ம வேலையை பார்ப்போம். சரியா? ரைட். பட் ஆனால் அவங்க கிட்ட பேசும்போது தான் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த மாதிரியான கம்பெனி உருவாக்குறதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாம தான். நம்மளுடைய சோம்பேறித்தனமும் நம்மளுடைய பேராசையும் மட்டும்தான். சோம்பேறித்தனம் நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எஃபோர்ட் போறதே இல்லை. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் யூடியூப் யூஸ் பண்ணாலும் பண்ணுவனே தவிர எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு, பினான்சியலாவோ பொசிஷனாவோ என்னுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டும் நான் போட மாட்டேன் அப்படிங்கிறது நம்மளுடைய சோம்பேறித்தனம் தானே. முதல்ல ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. இங்க ரிஸ்க் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா முழுக்க நாலேஜ் தான். ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம என்ன எஃபோர்ட் போட்டிருக்கோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம பண்றதே இல்லை. ரைட். சுத்தமாக நம்ம பண்றதே இல்லை. சரி, விஷயத்துக்கு வரும். நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். முழுக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா எஸ்பிஓல லேட் ஆகிறதுக்காகலாம் நீங்க காரணம் கிடையாது. எல்லா கம்பெனிகளையும் போய் நீங்க ஏமாறுறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் யார்? நீங்க மட்டும்தான். உங்களை ஏன் அவங்க ஏமாத்துறாங்கன்னா, யாரோ ஒரு யூடியூபரோ ஒரு குரூப்ல இருக்கிறவங்களோ இது சூப்பர் கம்பெனி, எனக்கு பேமெண்ட் பாருங்க, ஒரு பேமெண்ட் வந்துச்சு 2 பேமெண்ட் வந்துச்சுன்னு காமிச்சிட்டா நீங்க அப்படியே போய் ஜாயின் பண்ணிடுவீங்க.
எதையுமே யோசிக்க மாட்டீங்க. அந்த கம்பெனி என்ன வேலை கொடுக்குறாங்க, அதனால அந்த கம்பெனிக்கு எப்படி வருமானம் வரும், அந்த வருமானம் இன்கேஸ் நமக்கு கீழே புதுசாக யாரும் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலன்னா வருமா வராதா, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, கேட்கறதும் கிடையாது. அதுக்கு அந்த கம்பெனியில் என்ன பதில் இருக்கு? புதுசாக ஜாயினிங் வரனாலும் நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க மூலியமே எங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல வருமானம் வரும், அதுல இருந்து உங்களுக்கு கொடுப்போம்னா அப்ப என் மூலியமா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் வருமானம் வரணும். அப்ப நான் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பா இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே ஏதோ ஒரு ப்ராடக்ட்டையோ இல்ல சர்வீஸையோ சேல் பண்றது ரிலேட்டடா தான் அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? கண்டிப்பா அது ரிலேட்டடா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு 3,000 ரூபாய் வேணா நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15,000-20,000 ரூபாய்க்காச்சு நான் ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் எனக்கு ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க மூலியமா நியூ ஜாயினிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் நான் வருமானம் கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனியில ஐடியா இருக்குன்னா அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி தான். அது என்ன, அது எப்படி வரும்? ரைட்? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேளுங்க. எஸ்பிஓ மட்டுமே நான் இங்க உட்காந்துட்டு நான் பக்கமா பேசுறேன், இத்தனை மணி நேரம் பேசுறேன், ஆடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்பிடக்கூடாது, எதையுமே நம்பிடக்கூடாது. என்ன ஒண்ணு இப்ப எல்லாம் கேள்வி கேட்கணுன்றதே நாங்க கத்து கொடுப்போம், அந்த கேள்விக்கான பதில நாங்களே சொல்லிடுவோம். ரைட்? ஆனா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே இதையே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருங்க சார், இது இப்படியே சொல்லிட்டு இருங்க. சரியா? ஒர்க்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க, புதுசா கதையா சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி நோட் பண்ண போறோம், இந்த மாதிரி கமெண்ட் சொல்றவங்க எல்லாருமே ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம ஆபீஸ்க்கு அந்த டீம்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. என்ன வெரிஃபிகேஷன் அப்படின்னா, இந்த கம்பெனி க்ளவுட் ஸ்டோரேஜ் பே வாங்குறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்கு, அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு, அதை சரியான முறையில் செஞ்சிருக்காங்களா இல்லையா, நீங்க பே பண்ணதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த கம்பெனி உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கா இல்லையா, அந்த கம்பெனியில் ஏதாவது நீங்க லாஸ் ஆயிருக்கீங்களா, ரைட்? அந்த கம்பெனி இன் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வருமானம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா இல்லையா, சொல்லி கொடுத்துருக்காங்களே, ட்ரைனிங் மீன்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் பண்றது என்ன ஏதுன்னு அந்த ஒர்க்குக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த கம்பெனி ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு கண்டிப்பா அந்த ஆபீஸ் வந்து சும்மா சிம்பிளா இருக்காது. ரைட்? ஒரு எஸ்பி டிஎஸ்பி அந்த ரேஞ்சில் தான் வந்து விசாரிப்பாங்க, ஏன்னா நம்ம கான்செப்ட் அந்த மாதிரி பெரிய கான்செப்ட். ரைட்? அப்படி விசாரிக்கும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, இப்படியே கதையாவே சொல்லிட்டு இருங்க சார், உருட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருங்க சார் அப்படின்னு சொல்ற பர்சன்ஸ் எல்லாம் லிஸ்ட் எடுக்க போறோம். கமாண்டர்ஸ் கிட்ட சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறோம், அவங்க டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க போறோம், அவங்கள கான்டாக்ட் பண்ண போறோம். கான்டாக்ட் பண்ணி என்னைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வராங்களோ அன்னைக்கு அவங்களை எல்லாம் வர சொல்ல போறோம். ஏன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தானே, அவங்க கம்பெனியில் ஏதோ ஒரு ட்ரைனிங் பர்பஸ் இல்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நேரடியா வந்து வர சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தான் ஆகணும். ஆஸ் ஏ கம்பெனியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அது வந்து தான் ஆகணும். சரியா? சோ என்ன பண்ண சொல்ல போறோம், வர சொல்ல போறோம், வெரிஃபிகேஷனுக்கு அவங்க முன்னாடி உட்கார்ந்து பதில் சொல்ல வைக்க போறோம். அப்பதானே தெரியும் நாங்க சொல்றது உண்மையா உருட்டா அப்படிங்கிறது. நீங்க அங்க உட்கார்ந்து குரூப்ல கமெண்ட் பண்ணாலோ யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணா அங்க கமெண்ட் பண்ணாலோ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உண்மையாவே இப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? ஏன்னா எஸ்பிஐ எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா இதாங்க, எதை பாத்துங்க அவ்வளவுதான். என்சிஏ சர்டிஃபிகேட்ல இருந்து பேன் கார்டுல இருந்து ஜிஎஸ்டில இருந்து ஏ டு செட் எல்லாமே சொன்ன மாதிரி கரெக்டா வந்தவொடனே உங்களுக்கு அப்லோட் பண்றோம். அதுலயே டேட்டோட இருக்கு, சும்மா நம்ம சொல்றதோட இல்ல, டேட்டோட இருக்குல்ல. அதே மாதிரி இப்ப இதுக்கும் கண்டிப்பா அப்ரூவல் வரும். நம்ம வெப்சைட், நம்ம பிளாக் ஆன வெப்சைட் கவர்மெண்டே நமக்கு ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படி ஓபன் பண்ணி கொடுப்பாங்கன்னா, அப்ப நம்மளுடைய கான்செப்ட் கரெக்டா இருக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அதுக்கான கரெக்டான விளக்கம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை ஓபன் பண்ணுவாங்க. சும்மா ஓபன் பண்ணிட மாட்டாங்க. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி தான் வேலை நடந்துட்டு இருக்கு. அதுலயும் டவுட்டா இருக்கிறவங்க என்ன பண்ண போறோம், வெரிஃபிகேஷன் வரும்போது கூப்பிட போறோம், ஹெட் ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து வெரிஃபிகேஷன் வரன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே வரும், இல்ல எலெக்ஷன் முன்னாடி ட்ரை பண்றோம், இல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு கூப்பிடலாம் இருக்கோம் அவங்கலாம். அப்ப நாங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவீங்களே. ரைட்? அடுத்தது போவோம். ரைட்? இது வெப்சைட், இந்த வெப்சைட் எஸ்பிஓ பிஃபோர் ஜாயினிங் தெரிஞ்சுக்கிறதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் ஜாயினிங் நம்ம ஒர்க் பண்றதுக்கான வெப்சைட். எஸ்பிஓல என்னைக்குமே எஸ்பிஓல நிறைய ஆப்ஸ் எல்லாம் வரும். இப்போ கூட எஸ்பிஓ ஷாப்பிங் ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கோம். இன்னும் நிறைய அப்ளிகேஷன் நம்ம சேட் பண்றதுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காகவே நிறைய ஆப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பொறுமையா வரும். எவ்வளவு ஆப்ஸ் வந்தாலுமே இந்த எஸ்பிஓ போட்டு இந்த சைட்குள்ள மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், வெப்சைட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம், வேற எதுலையுமே ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா வெப்சைட்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் ரெவென்யூ அதிகமா ஜெனரேட் பண்ண முடியும் கம்பெனி. சரியா? நம்ம ரெவென்யூ எல்லாமே அது ரியலா உண்மையிலேயே அது ரெவென்யூவா இருக்கும். சும்மா பேருக்கு இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லிட்டு வெறும் ஜாயினிங்லேயே ரெவென்யூ பார்க்குற கம்பெனி நம்மளுக்கு கிடையாது. ஆமா தானே? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஜூன் ஜூலைக்குள்ள ரீஃபண்டபிள் கொடுத்துருவோம். சரியா? இனிமேல் எஸ்பிஐல வரவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஜாயினிங். அப்ப எப்படி உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் சம்பளம் மாசம் கொடுக்க முடியும்? அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை எப்படி கொடுக்க முடியும்? இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஒரு வேலை நடக்கும், அந்த வேலைக்கு உண்மையிலேயே வருமானம் கம்பெனிக்கு வரும். அப்ப அந்த வருமானத்தை வச்சு மட்டும் தான் எஸ்பிஓ உங்களுக்கு எல்லாம் வருமானம் கொடுக்கும். சரியா? சோ அப்ப அந்த ரெவென்யூ வெப்சைட்ல தான் நம்மளால அதிகமா earn பண்ண முடியும், எஸ்பிஓ வர வைக்க முடியுமே தவிர ஒரு அப்ளிகேஷன்ல வர வைக்க முடியாது. முதல்ல இந்த அப்ளிகேஷன் இருந்தா சூப்பர் கம்பெனி, வெப்சைட் இருந்தா சூப்பர் கம்பெனி இல்ல அப்படிலாம் நம்பாதீங்க. சரிங்களா? ரைட்? இதெல்லாம் பேசிக் நாலேஜ் முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம டேட்டாஸ் எல்லாம் திருடக்கூடிய எத்தனையோ கம்பெனிங்க பிளே ஸ்டோர்ல தான் இருக்கு. அந்த அவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நம்ம டேட்டாஸ் திருடுறது இருந்து அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் திருடுறது வரைக்கும் எல்லா ஏமாத்த வேலையும் நடத்துற மொத்த விஷயமும் அந்த பிளே ஸ்டோர்ல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. பிளே ஸ்டோர்ல வந்தா அந்த கம்பெனி குட் கம்பெனி, பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் தான் குட் கம்பெனி, இல்லைன்னா குட் கம்பெனி இல்லைன்னா நினைக்காதீங்க. சரியா? இது உங்களுக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்சுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெப்சைட்லயும் அதுக்கு அப்ரூவல்லாம் நிறைய இருக்கு, அந்த வெப்சைட் செக்யூரா இல்லையா அப்படிங்கிறதுக்காக.
பிளே ஸ்டோர்ன்றது இந்த அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு பேஸ், அவ்வளவுதானே தவிர அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். பிளே ஸ்டோர் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே என்ன இல்லை சேஃப் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் பேசிக் விஷயம், உட்காந்து தெரிஞ்சுங்க. அதை விட்டு உட்காந்து குரூப்ல செக் பண்ணிட்டே இருக்காங்க. குரூப்ல எஸ்பிஐ ஒரு அருமையான குரூப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒருத்தர் முகம் தெரியாத உறவுகளோட பழகக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை எப்படி கரெக்டா பயன்படுத்திக்கலாம்னு பாருங்க. 4 விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, கத்துக் கொடுக்கிறது எப்படி, உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், புதுசா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எப்பயும் போல குரூப்ல ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்னு விஷயத்தோட நிறுத்திடாம 4 இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க அந்த குரூப், எஸ்பியோட குரூப்ஸ். ஓகே, உட்காந்துட்டு புதுசா பார்ட் டைம் ஜாப் வந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பெனிலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு கம்பெனில சொல்றீங்க, உங்களை நம்பி 400 பேர் 500 பேர் சேர்றாங்க, அந்த கம்பெனி ஏமாத்தி போயிடுச்சா மறுபடியும் அந்த 400 பேர் 500 பேர் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? யோசிக்கிறது கிடையாது. கேட்டா ஒரே பதில், நாங்க என்ன சார் பண்றது, நம்பி தான் சார் போட்டோம், இவங்க இப்படி ஏமாத்திட்டு போவாங்க, எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கம்பெனி பத்தி? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா நமக்கு அதை பத்தி 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கம்பெனியை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே சூப்பர் பெஸ்ட்னு எப்படிங்க சொல்றீங்க? அப்ப அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த கம்பெனி பெஸ்ட் சூப்பர்னு சொல்றீங்க. கரெக்ட் தானே? இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் பண்ணாதீங்க. அந்த கம்பெனியோட கான்செப்ட், இங்க வரக்கூடிய எல்லா கம்பெனியுமே ரெஃபரல பேஸ் பண்ணி மட்டும்தான் ரன் ஆகும். ஸ்டார்டிங்ல அந்த ரெஃபரல் எப்ப நிக்குதோ அப்ப அவங்க நின்னுடும். ஆனா அதுக்கு சொல்ற ரீசன் வேறையா இருக்கும். எப்படி சார் நீங்க அப்படி எல்லா கம்பெனி சொல்றீங்க? ஏங்க அதே ஃபீல்ட்ல இருக்கு, எங்களுக்கு தெரியாதாங்க? அந்த ஃபீல்ட்ல தானே எஸ்பிஐ இருக்கு. என்ன மெசேஜ் இது? தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பர்சன் லிஸ்ட் எடுத்து உண்மையா செஞ்சா நல்லா இருக்கும் சார். இல்ல கண்டிப்பா செய்யலாம், வர வைக்கலாம். வெரிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு கூப்பிட்டுருவோம். அவங்க தான் எஸ்பிஐ பத்தி இன்னும் டீட்டெயிலா ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. சரியா? ரைட். சரி. சோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நாம ரெக்கமெண்ட் பண்றோம்னா நாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் யோசிக்காதீங்க. எஸ்பிஓவை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு 15 வருஷத்துக்கு கேரண்டியா நான் சொல்றேன், என்னுடைய அஷூரன்ஸ். சரிங்களா? மினிமம் 15 வருஷம். அப்புறம் எங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வேற யார் வேணாலும் எடுத்து நடத்தலாம். நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். 15 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க எஸ்பிஓவை. 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு மினிமம் சேலரி 10,000, மேக்ஸிமம் எவ்வளோன்றது அது உங்களுடைய திறமையை பொறுத்து மட்டும் தானே தவிர நீங்க எத்தனை பேர் சேர்த்து விட்டுருக்கீங்கன்றத பொறுத்துலாம் கிடையாது. சரியா? இதுல இந்த இன்ட்ரோ போனஸ் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை பேர் சேர்த்து விட்டுன்றத பொறுத்து அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். சரிங்களா? அது இல்லைன்னு சொல்ல, அதையும் தாண்டி நிறைய வருமான வாய்ப்புகள் இருக்கு. முழுக்க உங்களுடைய திறமைக்கான பலனா தான் கிடைக்குமே தவிர அந்த வருமான வாய்ப்புகள் கிடைக்குமே தவிர நீங்க உட்காந்துட்டு ஆள் சேர்த்துட்டே நிறைய சம்பாதிச்சிடலாம், நிறைய ஆட்களை சேர்த்து விட்டா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிலாம் பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, ஓகே இந்த எம்எல்எம் அண்ட் ஃபான்சி ஸ்கீம் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதை முதல்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் இதை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை கூகுள்ல போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க, நீங்க தெரிஞ்சுங்க. நான் உட்காந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா ஓபன் பண்ணி காமிச்சிட்டு ஒன்னு படிச்சலாம் காமிக்க போறது இல்லை. எம்எல்எம் அண்ட் பான்சி ஸ்கீம் இதை பத்தின டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுங்க. பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறதுனா என்ன, பான்சி ஸ்கீம் இந்தியாவில் அலோடா இல்லையா, எம்எல்எம் இந்தியாவில் அலோடா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுங்க. பான்சி ஸ்கீம் 100% இந்தியாவில் அலோடு கிடையாது. பான்சி ஸ்கீம்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எப்படி? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் ஒன்றும் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். நீ ஒரு 5000 ரூபாய் பணம் கட்டணும். சரியா? உனக்கு மாசம் இவ்வளோ வருமானத்தை நான் கொடுத்துருவேன். எதுக்காக அந்த 5000 கட்டணும்? அது வெறும் ஜாயினிங் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அது 5000 இருந்தாலும் 50,000 இருந்தாலும் 500 ரூபாய் இருந்தாலும் அது ஃபீஸ்ன்ற பேசிஸ்ல நீங்க வாங்குறீங்கனாலே அது பான்சி ஸ்கீம். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சரியா? ரைட். இது ஒரு டைப், இது ஒரு டைப். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பான்சி ஸ்கீம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. உட்காந்து படிங்க, நீங்க படிச்சு தெரிஞ்சுங்க. நான் உட்காந்து எல்லாத்தையும் சொல்ல போறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது இப்ப நான் சொல்றதுல எக்ஸாம்பிள், பாயிண்ட் கிடையாது. சரியா? நான் சொல்றதுல எக்ஸாம்பிள். சரியா? இல்ல ஃபீஸ் கிடையாது. நீங்க ஒரு 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? ஒரு பொருளை நான் கொடுப்பேன், பொருளோ சர்வீஸோ ஏதோ ஒன்று. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஓ பத்தி நம்ம பேசுவோமே, 6500 ரூபாய் கட்டினாக்கா க்ளவுட் ஸ்டோரேஜ் 15 GB கொடுக்குறேன்னு சொல்றீங்க, 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்றீங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல இது பான்சி ஸ்கீமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ நீங்க கட்டுற பணத்துக்கு ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னா அது அந்த பணத்துக்கு உண்மையிலேயே வேலிடான பொருள் தானா, சர்வீஸ் தானா, நீங்க கட்ட பணத்துக்கு தகுந்த பொருளோ சர்வீஸோ அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் 1 இயர் வேலிடிட்டின்றது ஆன்லைன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத தேடி பார்க்கணும், கம்பேர் பண்ணணும், கம்பேர் டு அதர் கம்பெனிஸ். சரிங்களா? ஸோ
ஸோ அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த ஒரு 50 GB கொடுக்கக்கூடிய ஆன்லைன் கம்பெனி மற்ற கம்பெனிஸ்லாம் என்னெல்லாம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க? ஒரு 6500 ரூபாய் கொடுக்குறாங்களா 1 இயருக்கு? நம்ம அதை லைஃப் டைமாக கூட மாற்றிட்டோம், சரிங்களா? ரைட், ஏன்னா அந்த பேமெண்ட்டே ரிட்டர்ன் கொடுக்குறோம்ல இப்போ, ரைட்? நம்ம கதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் 6500 ரூபாய் பே பண்ணுறோம், 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க. பர்சனல் யூஸும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்கும், பட் பண்ண வேணாம்னு சொல்கிறோம், சரியா? அது வேறு விஷயம். பர்சனல் யூஸும் பண்ணலாம், அஃபிஷியலாக மெயினாக அதன் மூலியமா ஒரு வேலை ஒன்று கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்குறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். என்னென்ன பெனிஃபிட்ஸ்? கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நார்மலாக க்ளவுட் ஸ்டோரேஜில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே அங்கே இருக்கும். சரி, இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அடிஷனலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இது எல்லாமே அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் 15 GB பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கிடைக்குதுன்னா, ஸோ இந்த 6500 ரூபாய்க்கு இந்த 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் இவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அது தகுதியானதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் 500 ரூபாய், சரிங்களா? 500 ரூபாய் பொருள் அது என்னுடையதுன்றதுக்காக ஜென்ரலாக அந்த பொருள் வெளியில் விசாரிக்கும் போது 500 ரூபாய் தான். அது என்னுடையதுன்றதுக்கோசரம் அதை நான் 5000க்கோ 50000க்கோ விற்றேன் அப்படின்னா அது ஃபான்சி ஸ்கீம். அந்த பொருளோட வேல்யூ அவ்வளோதான், சரியா? நான் கட்டுற பணத்துக்கு சம்பந்தமே இல்லாத, யூஸே இல்லாத ப்ராடக்ட், அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லாத ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொடுத்தா அது பான்சி ஸ்கீம். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னா இது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. கூகுளில் உட்காந்து போடுங்க, யூடியூப்ல உட்காந்து போடுங்க. பேசிக்கான விஷயம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே, சரியா? அடுத்தது MLM. வணக்கம் சார், வணக்கம். இதேபோல் அவசரமும் அறியாமையும் உள்ள நபர்ஸ் அதிகம். ஆமாம், SBIல இருக்கிற 90% ஆஃப் பீப்புள் அவசரமும் அறியாமையும் இருக்கிறவங்க தானே. SBI வில் கம் இன் திஸ் மந்த் ஆர் நாட். அவ்வளோ. இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, SBI மாதம் வருமா வராதாங்க, அதை சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு தேவையாங்க. SBI பற்றி அவர் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சுக்கிற ஐடியாவுமே கிடையாது, ரைட்? SBI பற்றி தெரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிற ஐடியாவுமே கிடையாது, ரைட்? சரியா? அவருக்கு தேவையானதெல்லாம் வேலை வருமா இல்லையா? டெல்லிங் எலெக்ஷன்ஸ் எவ்ரி டிலே வாட் இஸ் திஸ் சார்? இவர் முதல்ல பிடிங்க. அவர் பேர் என்ன? விராட் கோலி. அவருடைய ஸ்டாஃப் ஐடி கேட்டு வாங்க சார், சரிங்களா? ரைட், அவருடைய ஸ்டாஃப் ஐடி கேட்டு வாங்க. உண்மையிலே அவர் SBI ஒர்க் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சு அவர் முதல்ல கூப்பிடும் வெரிஃபிகேஷனுக்கு. எவ்ரி டிலே வாட் இஸ் திஸ் சார்? டெல்லிங் எலெக்ஷன் ஆல் புல்ஷிட். இந்த பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாரு. என்ன பண்றது? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்காங்க, வெரிஃபிகேஷன் சீக்கிரம் முடிக்க மாட்டேன்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நோ ஓப்பனிங் அட் ஆல், invested thousands of money, okay, but you guys telling all those things sir, please send all this. Shankar, what is this? Ask him. புரியல, என்ன கடைசி என்ன சொல்ல வராரு? ப்ளீஸ் சென்ட் ஆல் திஸ் சங்கர். ஓகே, எனக்கு அனுப்ப சொல்றாரு. அனுப்பிட்டார் சார். விராட் கோலி சார் எனக்கு நீங்கள் அனுப்பினவர் அனுப்பிட்டாரு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டாஃப் ஐடி அவருக்கு அனுப்புங்க. SBI ஒர்க் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமோ வெரிஃபிகேஷன் நம்மளுடைய பிளான் அந்த நம்ம கம்பெனி இனிமேல் இந்த கான்செப்ட்ல ரன் பண்ணலான்னு கவர்மெண்ட்ல ஒரு அப்ரூவல் கான்செப்ட் இருக்கு. அதுக்காக வெரிஃபை பண்றதுக்கு ஆஃபீஸர்ஸ் வராங்க. அன்னைக்கு உங்களை கூப்பிடுறோம், கொஞ்சம் தயவு செய்து வாங்க. SBI ஒர்க் பண்ண ஸ்டாஃப் தானே நீங்க, கண்டிப்பா தயவு செய்து கிளம்பி வாங்க. கண்டிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய SP இல்ல DSP, SP DSP என்ன தெரியும் நினைக்கிறேன், அவங்க தான் வருவாங்க. சும்மா ஏதோ ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் பெருசு, அதோட வேல்யூ பெருசு, இந்த விஷயமே பெருசு. உங்களுக்கு சொன்னா புரியாது ஏன் பெருசு. இவ்வளவு பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ற அளவுக்கு கான்செப்ட் நம்மளுக்கு பெருசுன்றதுனால அது வேற டிபார்ட்மெண்ட் தாண்டி இப்போ செக்ரட்டரி வரைக்கும் போயிருக்கு. அங்க வரைக்கும் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அங்க இருந்து நம்மளுக்கு வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வருவாங்க, இங்க வருவாங்க. திருவண்ணாமலை SBI ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அன்னைக்கு நான் கூப்பிடுறேன், ஒரு 2 நாள் முன்னாடியே சொல்லிடுறோம், சரிங்களா? தயவு செஞ்சு வந்தீங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க, சார் இவங்க பிரச்சனை என்னையிலேருந்து எவ்வளவு நாள் ஓடிட்டு இருக்கு, ஏன் இவங்க இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேட்டா நீங்க அப்ரூவல் கொடுத்தா தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க டக்கு டக்கு முடிக்க மாட்டீங்களா, சும்மா இதே ரீசனே சொல்லிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரே புல் ஷிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, SP DSP அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவார். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் ஒரே கதையா தானே இருக்கு உங்களுக்கு, ரைட்? ரைட், சரி, ஓகே. எனிவே சீரியஸா நான் கலாய்க்கலாம் இல்லைங்க, உண்மை அதுதான். நம்ம நாலேஜ் இல்லாததுனால நம்மளுடைய நோக்கம் முழுக்க நாம பணம் சம்பாதிக்கணும்ன்றது மட்டும்தானே தவிர, அது மட்டும்தான் நம்ம நோக்கத்தில் மைண்டுக்குள்ள இருக்குதே தவிர, ஒரு சரியான வழியில சரியான முறையில சம்பாதிக்கணும்ன்றது கண்டிப்பா நம்மளுடைய எண்ணமா கிடையவே கிடையாது. எங்க உட்காந்து மற்ற கம்பெனி எல்லாம் கூட சொல்றீங்க, ஃப்ராட் பசங்க சீட்டிங் பண்றாங்க, ஏமாத்துறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் கேட்கறேன், உங்களை கேட்கறேன், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கம்பெனி லீகலா அப்ரூவல் வாங்கி அடுத்த 15 இயர்ஸ்க்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி முதல்ல இந்த மாதிரி கான்செப்ட்ல இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்க? யாராச்சும் ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, யாராச்சும் ஒரு பர்சன் நான் கட்டின பணத்துக்கு, இந்த கம்பெனில நான் கட்டின பணத்துக்கு எனக்கு GST இன்வாய்ஸ் கொடுத்துருக்கு. எனி ஒன் பர்சன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டர்ஸ்க்கு இமிடியேட்டா ஷேர் பண்ணுங்க அந்த ப்ரூஃபை. இந்த கம்பெனில நான் இவ்வளவு பணம் கட்டியிருக்கேன், அதுக்கான GST இன்வாய்ஸ் கொடுத்துருக்கு. எந்த கம்பெனிலயாச்சும் ஜாயின் பண்ணதுக்கு கம்பெனிக்கும் யூசருக்குமான ஒரு அக்ரிமெண்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ரைட்? இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில எனக்கு அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருக்கு, SBI கொடுத்துருக்கு, தெரியும் இல்லையா? பழைய மெம்பர்ஸ்லாம் தெரியும். இப்போ புது மெம்பர்ஸ்லாம் என்ன, அந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, அது நம்ம க்ளோஸ் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கோம், அது உங்களுக்கு வந்துரும், சரியா? நீங்க அங்க நீங்க லாகின் பண்ண உடனே அதை நீங்க அங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்போ GST இன்வாய்ஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மெம்பர்ஸ்லாம் தெரியும், ரீசெண்டா உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது எப்படி என்ன ஏதுன்னு, சரியா? இந்த மாதிரி யார் கொடுத்துருக்காங்க? அடுத்தது பே ஸ்லிப்னு ஒன்று கொடுக்க போறோம். பே ஸ்லிப்ன்றது அதோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். யார் கொடுக்குறாங்க?
எப்படி இதை நீங்க எப்படி எஸ்பிஓ மற்ற கம்பெனி ஒரே மாதிரி பாக்குறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. அப்ப அது உங்களுடைய அறியாமை தானே. கம்பெனியை முதல்ல நாம எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றத மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த கம்பெனி முறைப்படி ரன் ஆகுதா இல்லையா? எவன் எக்கேடு கட்ட போனா எனக்கு என்ன சார், எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போனா எனக்கு என்ன, யார் லாஸ் தானே எனக்கு என்ன, எனக்கு இப்போ வருமானம் வேணும். எங்களாலையும் அப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலையும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு அப்ரூவலாக வாங்கி எல்லாருக்கும் பதில் சொல்லி ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கும் ஒரு சில கோடிகள் போதுன்னு நினைச்சிக்கிட்டு கம்பெனியை ஈஸியாக க்ளோஸ் பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்களா, ஈஸியாக கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸிங்க. மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆஃபீஸை காலி பண்ணால் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் போய் உட்காந்து பேங்க் டீடைல் கண்டுபிடிச்சு, பேங்க் டீடைல் இருக்கிற ஓனர்ஸ் யாரும் கண்டுபிடிச்சு, அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேரில் போய் விசாரிக்கிற அளவுக்கு போறீங்க. ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு ஒரு வக்கீல போட்டு இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி எத்தனை பேர் இந்த மாதிரி முயற்சி பண்றீங்க சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எத்தனையோ இடத்துல இங்கே ஏதோ லாஸ் ஆயிருக்கும். இதுவும் ஒன்று நினைச்சிட்டு விட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான். அதனால தான் உங்களை ஏமாத்துறாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான். நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. எப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. டோட்டல் சேட் எரேஸ் பண்ணிட்டாரா விராட் கோலி? ஏன் எரேஸ் பண்ணாரு? சரி, ஓகே, இது வந்துட்டு போட்டு விடுங்க. அது ஏதோ இது ஆக்சுவலி அறியாம தான். ஏன்னா எல்லா பார்ட் டைம் ஜாப் கம்பெனிலையும் போய் எப்படி ஏமாந்துருக்காங்கன்றதுக்கு முதல்ல இந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட் டைம் ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது முதல்ல மறந்துருங்க. இந்த கம்பெனியில் இன்டர்வியூல நீங்களா செலக்ட் ஆயிருக்கீங்க. கம்பெனியில் என்னைக்கு வேலைன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இதற்கிடையில் அந்த ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு இப்போ இனிமேல் எஸ்பிஓல கண்டினியூ பண்ண போறவங்களுக்கு வாலெட்ல இருக்க அமௌண்ட்ல வரப்போது ஜூன் ஜூலைக்குள்ள அந்த நீங்க பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க போது. ஜூன் ஜூலைலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க மாட்டோம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு அப்ரூவல் கிடைச்சிரும், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன்றதுனால அவங்க எல்லாமே எலெக்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸியாக தானே இருக்குங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் பிஸியாக தானே இருக்கு. ரைட்? முக்கியமான நமக்கு இந்த அப்ரூவல்லாம் ஒரு 3-4 இடத்துல இந்த அப்ரூவல் கிடைக்கணும். ஒரு இந்த இப்போ எஸ்பிஓ மாதிரியான ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா 4 டிபார்ட்மெண்ட் ஓகேன்னு சொல்லணும். பிரச்சனை எந்த இடத்துல இருந்தெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் சரியா? இதெல்லாம் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுங்க. உட்காந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ரைட்? இதெல்லாம் நான் ஏதோ கதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு உட்காந்து கேள்வி கேட்க போறோம். கேள்வி கேட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்காதவங்க அப்படியே வேலையை விட்டு தூக்க வேண்டியதான். வேலையை விட்டு தூக்க போறோம். ஏன்னா நீங்களா கம்பெனியோட ஸ்டாஃப்ஸுங்க. ஏன்னா இப்போ எல்லா கம்பெனிலையும் வேலையை விட்டு தூக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அவங்களுக்கு. சும்மா நான் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் போதாது. அப்டேட்டடாக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான். அது இல்லைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க? வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நாங்களும் கண்டிப்பாக தூக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு உட்காந்து கேட்கறது கஷ்டமா இருக்குல்ல. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த இன்கம் டாக்ஸ்ன்றது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆர்பிஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆர்பிஐன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மொத்த பேங்க்குமே அவங்க தான். ஆர்பிஐன்னு ஒன்று இருக்கு. சைபர் கிரைம்னு ஒன்று இருக்கு. இஓடபிள்யூன்னு ஒன்று இருக்கு. செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் தெரியலன்னா தெரிஞ்சுங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் ஒரு கம்பெனியில சரியான முறையில் செயல்படுத்தல அப்படின்னா பிரச்சனைகள் வரும். அது எந்த பிசினஸ் வேணாலும் இருக்கட்டும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் மொத்தமாக அடங்கணும். எஸ்பிஓல இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வராது. ஏன்னா இவங்க டிஜிட்டல், எஸ்பிஓ டிஜிட்டல். ₹1 வந்தாலும் பேங்க்ல கணக்கு காமிச்சிரும். பேங்க்ல வந்திருக்கக்கூடிய ₹1க்கும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியாச்சு, ஐடி ஃபைல் பண்ணிருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா பண்றோம். ஏன்னா எஸ்பிஓல நேரடியாக காசு வாங்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதா இல்லை, உங்களுக்கு தெரியும்ல. ₹1 இருந்தாலும் அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். அப்ப இங்க ஏமாத்தவே முடியாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும். சரியா? அப்ப அது ப்ராப்பரா இருக்கு. எஸ்பிஓல முடிஞ்சு போச்சு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிருக்கணும். முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அடுத்தது சைபர் கிரைம். சாரி சார், ஐ சென்ட் மெசேஜ் அரகன்ட்லி, சாரி ஃபார் தட். ஓகே சார், தேங்க்யூ விராட் கோலி சார், நோ ப்ராப்ளம். உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க, நீங்க கேட்டுட்டீங்க, அவ்வளவுதான். நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது சைபர் கிரைமு, இஓடபிள்யூ, ஆர்பிஐ, இதெல்லாம் தான். ஆர்பிஐக்கு நமக்கு வரக்கூடிய பணம் அதற்கான விளக்கம் கரெக்டாக கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்காக பணம் வருது அப்படின்னு அது முடிஞ்சது, அது விளக்கம் கொடுத்துட்டோம். சைபர் கிரைமுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்ல வெப்சைட் நம்ம ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கரெக்டான விளக்கம் கொடுக்கணும், அதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு மந்த்லி 10,000 உங்களுக்கு வேணா 10,000 ஈஸியாக தெரியுதோ என்ன. மேபி நீங்களாம் நிறைய கம்பெனியில் போய் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்ச பர்சனா என்னன்னு தெரியல. 10,000 உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதோ என்னவோ தெரியல. மந்த்லி 10,000 ஒரு 10 லட்சம் பேருக்கு போறதுன்றது சாதனை, இந்தியாவுக்கே அடையாளமாக மாறக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது கம்பெனியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மாசம் சம்பளம் மினிமம் 10,000 அப்படிங்கிறது போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுனா, அதை லீகலாக பண்ணுறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை. கான்செப்ட் மட்டும் போதாது, அதுக்கு நிறைய அப்ரூவல் வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கும். எல்லாம் ஒன் பை ஒன்னாக முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் தான். இப்படி தான் அந்த பிஸ்னஸாக பண்ண போகிறதுக்கான அப்ரூவல். அதுக்கு ஓகே அவங்களும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. சும்மா நம்ம போய் கேட்டுட்டா கொடுத்த முடியாது, கொடுத்துட மாட்டாங்க. எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. சரியா? பான்சி ஸ்கீமுக்கு விளக்கம் கொடுத்தா இல்லையா? அடுத்தது எம்எல்எம். இது ரெண்டு தானே, இது ரெண்டு சுற்றி தான் மொத்த விஷயம் வந்து நிற்குது. ஸோ இப்போ நீங்கள் பான்சி ஸ்கீம் விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். இடையில வந்தவங்களாம் வீடியோ ஃபுல்லாக நாளைக்கு ஒரு தடவை உட்காந்து கேளுங்க. கண்டிப்பாக 2 மணி நேரத்தில் முடிச்சிடும். அதுக்கு மேலே போக மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் மறுபடியும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்.
பான்சி ஸ்கீம் என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ற கம்பெனி எல்லாம் பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். சரியா? அடுத்தது எம்எல்எம். எம்எல்எம் இந்தியாவில் அலௌடு தாங்க. எப்படி எம்எல்எம் அப்படிங்கிறது இந்தியாவில் அலௌடு தான். பட் என்ன மாதிரியான எம்எல்எம் ஸ்கீம், அது அந்த ஸ்கீம் என்ன மாதிரியான ஸ்கீம் அதை பொறுத்து தான். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்பிஓக்கு எடுத்துக்கோமே, நம்ம எஸ்பிஓ பத்தி பேசுவோமே, ரைட்? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், இப்போ எஸ்பிஓ எம்எல்எம்மா இல்லையா? எஸ்பிஓ நவம்பர் மந்த் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆனது அப்பவே சொன்னாங்க, சார் அந்த அப்கிரேட்ன்ற ஒரு விஷயம் ரெஃபரல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ஏதாவது எடுத்துருங்க, ஏன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு, அதை எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை தூக்கிட்டோம். நம்ம பிரேக் விட்டதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அது தானே. இந்த அப்ரூவல் தாண்டி அவங்க நமக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருந்தாங்க, இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்க கம்பெனி, உங்க கான்செப்ட் கரெக்டாவே இருந்தாலுமே இது ஒரு மைனஸ் மார்க்காவே இருக்கு, இதை நீங்க தூக்கிறது பெட்டர் இருந்தாங்க. நம்ம உடனடியாக ஓகே சார் நோ ப்ராப்ளம் அதை எடுத்துறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம அதை அப்படியே தூக்கியாச்சு. இப்போ என்ன சார், இப்போ ஃபியூச்சர் கான்செப்ட்ல வரப்போற கான்செப்ட்ல ஏதாவது எம்எல்எம் மாதிரி இருக்கானா? ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல இருக்கு, ஆனா இல்ல. அது என்னன்னு பார்த்தோம்னா, எம்எல்எம் அப்படிங்கிறது எது லீகல் இல்ல, எந்த மாதிரியான ஸ்கீம் லீகல், எந்த மாதிரியான ஸ்கீம் லீகல் இல்லைன்னா, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஓகே, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட வேல்யூ 5000 ரூபாய், எம்ஆர்பி ரேட் 5000 ரூபாய், ஓகே, அந்த பொருள் வெளியில விசாரிச்சு பார்த்தாலுமே அது 5000 ரூபாய் தான் இருக்கு. எப்படி அந்த பொருள் இல்ல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஓ ரீசார்ஜபிள் ஃபேன், ஓகே, எஸ்பிஓ ரீசார்ஜபிள் ஃபேன் ஒரு ஃபேன், ஓகே, எஸ்பிஓ மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கு, இல்ல எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டு விதம் இருக்கு. சரியா? ரைட்? மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டு விதம் இருக்கு. அதுல மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அந்த பொருள் அவங்களே தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டிங் அப்படின்னா தயாரிக்கிற ஒருத்தர் அதை மக்கள் கிட்ட அதை விற்பனைக்கு கொண்டு போறவர்ன்றது இன்னொருத்தர். சரியா? இதுல ஏதோ ஒன்று எஸ்பிஓ பண்ணுது, ஓகே, அப்ப அந்த ஃபேன் அவருடையது. அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இத்தனை மோட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கு, இவ்வளோ இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கு, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேன் வந்து ஒரு 5000 ரூபாய். இதுல இருக்கிற மாதிரியே ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட ஃபேன் எல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்ப்பாங்க, ஓகே, அதுவும் 5000 ரூபாய்னா ஓகே தாராளமா இவரு இந்த ஸ்கீம் ரன் பண்ணலாம். சரியா? இப்போ இது லீகல். இந்த மாதிரி ஒரு ஃபேனை நீங்க வாங்குனீங்கன்னா எங்க கம்பெனியில ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு தரும். என்ன வருமான வாய்ப்புனா, நீங்க யாருக்கு வேணாலும் எங்களுடைய இந்த ஃபேனை நீங்க விற்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம். புரியுதா? அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு. அந்த வருமான வாய்ப்புன்றது ஒரு ஒன் டைம் வருமான வாய்ப்புனா பரவாயில்ல, அது லீகல். நான் ஒருத்தர் சேர்த்து விட்டு 5000 ரூபாய் ஃபேன் வாங்க வச்சேன், எனக்கு கம்பெனி ஒரு 1000 ரூபாய் கமிஷன் கொடுத்தது, அது ஒன் டைம் லீகல், முடிஞ்சது, அது லீகல், பக்கா லீகல். நான் ஒரு 5 பேர் சேர்த்து விடுவேன், அதுக்கு எனக்கு ஒரு வருமானம் வரும். அந்த 5 பேர் இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்து விடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும். அதுங்க என்ன ஒரு 10 பேர் சேர்த்து விடுவாங்க, அவங்க கிட்ட இருந்து லெவல் பேஸ்டு, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரியா? அப்படியும் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னா அது இல்லீகல், லீகல் கிடையாது. அந்த மாதிரியான எம்எல்எம், சார் இது என்னுடைய பொருள் நான் விற்கிறேன், அதன் மூலமா எனக்கு வருமானம் வருது, சரியா, அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இது லீகல் தான் சார். ஃபர்ஸ்ட் லீகல் சொன்னீங்க, ஓகே, உங்களுடைய பொருள் கரெக்டான ரேட்டு, அதை நீங்க விற்க வைக்கிறீங்க, மற்றவங்களை வாங்க சொல்றீங்க, அவங்க இன்னும் மற்றவங்களை வாங்க சொல்றாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒன் டைம் இன்கம் கொடுக்குற வரைக்கும் லீகல். லெவல் பேஸ்ட் இன்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அது இல்லீகல். 10வது லெவலில் யாராவது ஒருத்தர் இவருக்கு இன்கம் வரும் அப்படின்னா இவங்களுடைய மோட்டிவ் இத்தனை லெவலுக்கு நம்ம டீமை கொண்டு போகணுன்றதுல தான் இருக்கும். அதுக்காகவே அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, சேர்த்து விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இந்தியாவில் நாட் அலோட். எஸ்பிஓல இப்போ ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா 10% இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு ஒன்று இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அவர் ஒரு 10 பேர் சேர்த்து விடுவார், ரைட்? அந்த 10 பேர் சேர்த்து விடுறதுனால அவருக்கு ஒரு ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் ஒன்று கொடுப்போம், ஓகே, அது வரைக்கும் கரெக்ட். சரிங்களா? அவர் சேர்த்து விட்டதன் மூலமா அவருக்கு லைஃப் டைம் ஒரு வருமானம் அத்தனை பேர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நமது லெவல் பேஸ்ட் இன்கம் இல்ல, ஓகேவா? லெவல் பேஸ்ட் இன்கம் இல்ல, டைரக்ட் இன்கம் மட்டும் தான். நான் ஒரு 10 பேர் சேர்த்து விட்டுருக்கேன், அந்த 10 பேர் வாங்குற வருமானத்துல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது ஒன் டைம், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெவலோட முடிஞ்சது, அடுத்த லெவல் போகல. இருந்தாலும் இது ஒரு வகையில லீகல் கிடையாது. இந்த பாயிண்ட் இந்த மாதிரி நீங்க கொடுக்க கூடாது. யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம இத்தனை பேர் சேர்த்து விட்டா நமக்கு இவ்வளவு இன்கம் வரும் இல்லையா, அதுக்காக சேர்த்து விடுவோம். இப்படி யோசிக்கும் போது யாரு என்னன்னு தெரியாதவங்க உள்ள பிடிச்சு போடுவாங்க. அவங்களுக்கு அந்த பிளானை பத்தி அந்த கம்பெனி பத்தி எதுவுமே தெரியாது, உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ஸோ நாலேஜபிளே இல்லாத ஒரு பர்சனை கூட நீங்க இந்த பிளான்ல சேர்த்து விட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க, நாளைக்கு அவங்க அதில் பாதிப்படையலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இப்படி பார்த்தோம்னா இது பிரச்சனைக்குரிய ஒரு பிளானா இருக்கு, இந்த 10% இன்ட்ரோ இன்கம். சரிங்களா? இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது, லீகல் தான். ஏன்னா நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் ஒரு 10 பேர் சேர்த்து விடுறேன், அந்த 10 பேருமே ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ரீயா ஜாயின் பண்ணியிருக்கும் போதும் எப்படி நோட் பண்ண வேண்டிய விஷயமே 100% அந்த 10 பேர் ஃப்ரீயா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த 10 பேரும் வாங்குற அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க. அவங்க ஒர்க் பண்றது மூலமா எனக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. சரிங்களா? அந்த 10% இன்கம் அதுதானே, அவங்க ஒர்க் பண்றதுனால எனக்கு ஒரு இன்கம் வருதுன்றது.
அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஃப்ரீயா ஜாயின் பண்ணும்போது இப்ப எந்த ஒரு லாஸுமே அந்த பர்சன்ஸ் கிடையாது. சரிங்களா? இந்த ஆங்கிள் பார்க்கும்போது அது இல்லீகல்னு சொல்ல முடியாதுல்ல, அது லீகல் தானே. ஏன்னா அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்ப இவர் மட்டும் என்ன பண்ணிட்டு போறதுல, இவர் சேர்த்து வரதுனால இவர் மட்டும் இவருக்கு ஆட்கள் நிறைய வந்தாக்கா இவருக்கு வருமானம் அதிகமாக வருன்றதுக்காக சேர்த்து விட்டே போறாருன்னா அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகுமானா எதுவும் லாஸ் ஆக போறது இல்லை. நம்ம கான்செப்ட்ல எஸ்பியோட ஒர்க் கஷ்டமான ஒர்க் கிடையாது, ஈஸியான ஒர்க். சரிங்களா? எஸ்பிஓ அவங்களுக்கு கரெக்டாக கேரண்டீடா இன்கம் கொடுத்துருது. ரைட்? அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தா இது பிரச்சனைக்குரிய பிளானா இருக்கும். அவங்க 100% எஸ்பிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுல இனிமேல் வரவங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்குறாங்கன்ற போது அப்ப இதுல பிரச்சனை கிடையாது, தாராளமா ரன் பண்ணலாம். சோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் எஸ்பிஓக்கு அந்த இன்ட்ரோ போனஸ் கிடைக்க வேண்டியது இருக்கு. இவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி அங்க உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க உருவாக்க நினைக்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு வருமானம் கொடுக்குற கம்பெனியை சுத்தமா கிடையாது. ரைட்? உங்களுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியை உருவாக்குறோம். அது இத்தனை லட்சம் பேருக்கு கேரண்டீட் இன்கம். அப்படிப்பட்ட கம்பெனி உருவாக்குறதுலாம் சாதாரணமான விஷயமே இல்லை. யாருக்காச்சும் ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இத்தனை லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். ஒரு பேங்க் அந்த பணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடவே மாட்டாங்க. சரியா? சாதாரணமான விஷயமே கிடையாது. அதெல்லாம் யோசிக்கணும். அங்க உட்காந்து நம்ம சொல்லிடலாம் ஃபியூச்சர் கான்செப்ட் அழகா பிளான் போட்டாச்சு, எல்லாமே ரெடியா இருக்கு, அப்ரூவல் ரெடியா இருக்கு, ஒர்க் ரெடியா இருக்கு. அந்த பக்கம் நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், தப்பு இல்லை, அவசரம் இல்லை. எப்படி அவசரம் இல்லை, வெயிட் பண்ணலாம். நமக்கு நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பிரேக் விட்டுச்சுனால ஒரு நியாயம் இருக்கு. வெப்சைட் ஒர்க் ஆகல, ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. நாம சரி பண்ண வேண்டிய, நம்மளை மேம்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பிரைவேட் லிமிடெட் மாத்தல, ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நியாயம். நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கீமை நீங்க ரன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்மள வந்து கேள்வியே கேட்கவே கூடாது, கேள்வி கேட்க நினைக்க கூடாது. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்களே நம்மள தேடி வரதுக்கு முன்னாடி நாம அவங்கள தேடி போயிட்டு இதுதான் பிளான், இப்படி தான் நாங்க ரன் பண்ண போறோம், பண்ணலாமா சார்? அப்ப அவங்க விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சு வெரிஃபிகேஷன் முடிச்சு நமக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ரன் பண்ணும்போது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம கேள்வி கேட்க நினைச்சாலும் முன்னாடி எஸ்பிஐ பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்கு. சோ அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அவங்க நம்மள பார்த்து கேள்வி கேட்க போறது இல்லை. புரிஞ்சு போச்சா? கிளியரா இருக்கா? அப்ப இதுதானே இம்பார்ட்டன்ட். இப்போ உடனே உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையே. உடனே ரீஃபண்டபிள் கொடுக்கலாம், அந்த வேலையை பண்ணலாம், பெண்டிங் இருக்கிற பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம், அந்த வேலையை பண்ணலாம். இப்போ அதை தானே பண்ண போறோம். இந்த மந்த்துக்கு அதுதான். இந்த மந்த்துக்கு என்ன பண்ண போகுது? இன்னைக்கு ரேட் 14 இல்லையா? இந்த மந்த்துக்கு என்ன பண்ண போறோம்னா மெயினா மேஜரா பண்ண வேண்டியது இந்த 2 விஷயம் தான். இதை தான் நம்ம பண்ண போறோம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு கூட அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணட்டும். இந்த நம்ம பேசக்கூடிய ஆஃபீஸர்லாம் சாதாரண ஆஃபீஸர்ஸா புஷ் பண்றதுக்கு, சரியா? புஷ் பண்ண கூட முடியாது இந்த இடத்துல. ரைட்? ரிக்வஸ்ட் தான், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ரிக்வஸ்ட் தான். ரைட்? நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறது, ஒரு எஸ்பிஓக்கும் யூசருக்குமான அக்ரிமெண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் பண்ணி எஸ்பிஓ ரன் ஆகிறதுக்கு தேவையான கம்பெனி ஆக்ட், அது இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரியா? அதெல்லாம் ஒவ்வொன்றதையும் லீகலாக அப்ரோச் பண்ணி சரியான முறையில் முதல்ல கம்பெனியை ஸ்டடி பண்ணுறோம். நம்ம வெப்சைட் எப்படி ஸ்டடி பண்ணோம், சாஃப்ட்வேர் எப்படி ஸ்டடி பண்ணமோ, ரைட்? அதே மாதிரி நம்ம கம்பெனியை ஸ்டடி பண்ணுறோம். அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. சும்மா ரன் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் உட்காந்து எக்ஸ்பிளைன் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்ரூவல், பிரைவேட் லிமிடெட் வாங்காத எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சோ அதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணி எப்படி அப்ரூவல் கொடுத்தோமோ, அப்ரூவல் வாங்கிட்டு கிடைச்சிருச்சு. இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு எஸ்பிஓ கேள்வி கேட்கவே கூடாது. அதுக்கு மறுபடியும் ஒரு பிரேக் விடவே கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கம்பெனி இல்லைங்க, நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட்ல இருக்கு. 1 by 1 ஒரு கம்பெனி மட்டும் தான் முழுசா இறங்கிட்டாங்க. மற்ற கம்பெனிலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. சரியா? ரைட்? டீம் இருந்துட்டா மட்டும் போதாது சார். நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா ரீச் ஆகுமா, உங்ககிட்ட அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் அது ரீச் ஆகுது இல்லை. 2,75,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா யூடியூப்க்கு? இல்லை சார். 2,75,000 பேர் டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இல்லை சார். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லாருமே ஒரே ஆளே 2-3 ஐடி வச்சுட்டு சுற்றுறாங்க சார். அதான் பதில். ஆமா, உண்மை அது தானே. அதனால தானே சப்ஸ்கிரைபர் வரல, ஜாயினிங் வரல நம்ம டெலிகிராமில். உண்மை அதுதான். அதனால தான் வரல இல்லையா? இல்லைனா வந்திருக்கும்ல. இல்லை நான் சும்மா கலைக்கல, உண்மை அதுதான். சரியா? சரி, ஓகே. நீங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்கன்னா 2 லட்சம் பேர் இருக்கிற அந்த நோட்டீஸ் போர்டு குரூப்ல 2 லட்சம் வியூஸ் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துருமா? வராது. ஏன் வராது? இல்லை சார், பிரேக் விட்டுருக்கோம், அந்த அளவுக்கு டைப்ல எப்படி டச்சில் இல்லை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒர்க் போயிட்டாங்க. சரி, எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இருக்கிற பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஓகே பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில கம்பெனிங்க பதில். சரிங்க சார், ஓகேங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த கம்பெனியோட அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குற ஒர்க்கெலாம் பாருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் பதில். சரியா? ரைட். இந்த பாஸ்வேர்ட் மிஸ் பண்ணவங்க, என்னால் அதனால் லாகின் பண்ணி வாலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னு சொன்னவங்க, ரைட், அவங்களுக்கு எல்லாம் பதில் நாளை மார்னிங் கொடுக்குறேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல அந்த லிஸ்ட்டை பார்த்துருவோமா? ஓகே,
கமாண்டர்ஸ், உங்களுடைய ஷீட் எங்கே இருக்குது? அது என்ன மெயிலேருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு கமாண்டர் ஷீட்? எனக்கே ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட்டு கொடுத்ததோட சரி. என்ன மெயில் வச்சுருக்காங்க தெரியல அட்மின் டீம். ரைட், சரி, ஓகே, பார்க்கலாம். நான் செக் பண்ணுறேன், லைவாக செக் பண்ணலான்னு பார்த்து. சிஎம்ஸ் கம்ப்ளைண்ட் ஷீட் அப்படியா? சிஎம்ஸ் எஸ்பிஓ சிஎம்ஸ் டெய்லி ரிப்போர்ட் இதானே? டெய்லி ரிப்போர்ட் ஷீட். இதில் என்ன பேஜ் இது? இனி பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் இது தானே? ரைட், கரெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சா? இருக்காங்க பாஸ்வேர்டு மிஸ்ஸிங்னு 64 பேர் கொடுத்துருக்காங்களா? ரைட், சரி. இந்த 64 பேருக்கும் ஆனால் பதில் ஓகே என்ன அப்படிங்கிறத மார்னிங் சொல்கிறேன், சரியா? ரைட், லைவாக தானே ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ரைட், 64 பேர் கரெக்டான பேஜ் தானே கமெண்டர்ஸ் நான் இப்போ காமிச்சது? அந்த 64 பேர் மட்டும் தானே? என்ன அப்புறம் ஏன் டக்குன்னு க்ளோஸ் பண்ணால் அதில் ஒரு சிலருடைய மெயில் ஐடிலாம் இருக்குது. மெயில் ஐடி வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயில் ஐடி இருக்குது தானே? இல்லையா? ஸ்டாஃப் ஐடி மட்டும் தான் இருக்கா? ஏன்னா ப்ரைவசி இன்ஃபர்மேஷன் எதுவும் ஷேர் ஆகிடக்கூடாது இல்லை? ரைட், கரெக்ட் தான். பாஸ்வேர்டு மெயில் ஐடி எதுவும் இல்லை. அவங்க நேம் ஸ்டாஃப் ஐடி தான் இருக்குது. நேம் ஸ்டாஃப் ஐடி ப்ரைவசி இன்ஃபர்மேஷனில் காமிக்கலாம், சரியா? நீங்கள் பார்த்தா தெரியும். ரைட், 13ஆம் தேதியிலேருந்து அவங்க என்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கமாண்டர்ஸ்க்கு நீங்கள் தெரிவித்து தந்த எல்லாம் அங்கே வந்திருக்கு. ஸோ கமாண்டர்ஸ் அவங்களுடைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, சரியா? இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 64 பேர் மொத்தம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இன்றைக்கி வரைக்கும் ப்ராப்பர் 9:49 வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள், சரியா? ரைட், எல்லாரும் எங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக போகலாம். நிறைய வேலைகள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். கூடி சீக்கிரம் இந்த ஒரு பதில் ஒரு கேள்வி சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக கேட்பீங்க இல்லையா? ஆக்சுவலி அது ஏன் சின்ன பிள்ளைத்தனமாக நான் சொல்கிறேன்னா, ஃபேஸே காமிக்க மாட்டேன், ஃபேஸே காமிக்க. கூடி சீக்கிரம் நேரடியாக மீட் பண்ணலாம். ஒரு பெரிய மீட்டப் இருக்குது, ஒரு பெரிய விஷயம் லான்ச் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், பேமெண்ட் போட ஆரம்பிப்போம். ஒரு சில மாதங்கள் நடக்கும், ஒரு சில மாதங்கள் ஆகும் நம்மளுடைய அந்த மீட்டப்புக்கு. ஓகே, ஒரு பெரிய கான்செப்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம மீட்டப் இருக்கும், சரியா? அப்போ மீட் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சும்மா எப்போ பார்த்தாலும் எப்போ ஓப்பன் ஆகும் இப்போ இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கம்பெனியில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்கீங்க, முதல்ல மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்க, சரியா? அந்த கம்பெனி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லும், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் மற்ற கம்பெனிகளை போயிட்டு ஏமாந்துட்டு வாங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம். மற்ற கம்பெனியில் இருக்காது, போயிட்டு பணத்தை கட்டி ஏமாந்துட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கு மாதம் 10,000 சம்பளம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நாங்கள் கொடுப்போம், எங்களால் முடியும். உங்களுக்கு உங்களை வச்சு எப்படி என்ன வேலை கொடுத்து வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்லலையா, இன்னும் நிறைய உங்களை பயன்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போகணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஒரு சில விஷயங்களுக்கு லேட் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். எஸ்பிஓ கம்பெனி எல்லாரும் சேர்ந்து தான் எஸ்பிஓ கம்பெனி. அது என்ன நாங்கள் மட்டும் வெயிட் பண்ணுவோம், அதுக்காக நாங்கள் ஓடிட்டு இருப்போம். நீங்கள் மட்டும் கேள்வியே எங்களுக்கு கேட்டுட்டு இருப்பீங்களா என்ன? நீங்களும் வெயிட் பண்ண மாட்டீங்களா என்ன? சம்பாதிக்கும் போது மட்டும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அப்போ வெயிட் பண்ணும்போது நீங்கள் தான் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறேன்? ஆக்சுவலி எல்லா பார்ட் டைம் ஜாப் கம்பெனியுமே நம்மளுக்கு பற்றி பெருமையாக தான் பேசுவாங்க, நம்மளை சூப்பர் தான் சொல்லுவாங்க, நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. இந்த ஆள் மட்டும் தான் திட்டிகிட்டு உட்காந்துட்டு குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான்னு ஒரு தாட் வரும்ல. கண்டிப்பாக இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனியே கிடையாது. எந்த ஊரில் பார்ட் டைம் ஜாப்ல இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம் மறுபடியும் ஒரு தடவை. அனைவருக்கும் தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் நோட்டீஸ் போர்டில் வரும். நோட்டீஸ் போர்டில் வர பழகிக்குங்க, அதை வரதில் கேட்க பழகிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் டீமுக்கு நான் நல்லது பண்ணுறேன், நான் சூப்பர் டீம் லீடராக இருக்க போகிறேன், சூப்பர் வீடியோ ஆஃபீஸராக இருக்க போகிறேன்றதுக்காக இப்படிலாம் இருந்தால் நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினச்சி எதையுமே பண்ணாதீங்க. அப்படிலாம் இருந்தால் மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். அவங்களை நோட்டீஸ் போர்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இல்லைனா நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு டெஸ்ட்டோ ஒரு கொஸ்டினோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு எப்படி வேலையை விட்டு தூக்குறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் கம்பெனி. இந்த அரைச்சமாவே அரைச்சிட்டு உள்ள ஒன்றுமே யூஸ் இல்லாத அப்டேட்டடே ஆகாமல் எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபாலோ பண்ணாத இருக்கிறவங்களாம் எஸ்பிஓ வச்சுக்கிட்டு மாதம் 10,000 சம்பளம் கொடுக்க தயாராக இல்லை. உண்மையிலே கஷ்டப்படுற, உண்மையிலே எஸ்பிஓ சொல்கிறத கேட்கக்கூடிய, உண்மையிலே எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த 10,000 போய் சேரணும். உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு தான் போகணுமே தவிர இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் இன்கம் வருது. ஆனால் வேலை செய்யணும் அப்படின்னு வரும்போது மட்டும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும்னு வரும்போது மட்டும் நான் போய் உட்காந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய ஆடியோலாம் என்னால் கேட்க முடியாது. யாராச்சும் கேட்டுட்டு வந்து ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நான் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்குவேன். அப்போ ஷார்ட் அண்ட் பீரியடில் உங்களை வேலை விட்டு தூக்கிடுவாங்க எஸ்பிஓ. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுதான். அதனால் எஸ்பிஓ தெரிஞ்சுக்க பழகிங்க. நாம் இன்னும் 15 வருஷத்துக்கு நான் கூட கத்திக்கிட்டு இருக்க போகிறேன். இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்க போகிறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பேச போகிறேன் இன்னும் 15 வருஷத்துக்கு. அதனால் எஸ்பிஓ தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க, எஸ்பிஓ தெரிஞ்சுங்க, எஸ்பிஓ கேள்வி கேட்கறதுங்க. எஸ்பிஓ கேள்வி கேட்கறதுனா எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ மற்ற இஷ்யூலாம் சால்வ் ஆகும் நாங்கள் சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லா பெண்டிங்கும் கிளியர் பண்ணிட்டு தான் எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதம் அவங்க வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நமக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்குள்ள எல்லா பெண்டிங்கும் கிளியர் பண்ணிடுவோம். யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நிறைய எல்லாமே இங்கே பாருங்க, மொத்தமாக கமெண்ட் ஷீட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ரைட், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க A to Z எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த ஷீட்டே கொடுத்து தெளிவாக மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே
தனித்தனியாக உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்து அழகாக கிளியர் பண்ணுவோம். கமாண்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அட்மின் டீம் ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். ரைட், எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் எஸ்பிஓ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, எஸ்பிஓ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க, எஸ்பிஓ லைஃப் டைம் ஒர்க் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம் என்ன பண்ணணும். அதுக்கு ஒரு தனி ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அதுவும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சென்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங் போல் அந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு உண்டான அந்த சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வாலெட் ஜீரோ பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வாலெட் பேலன்ஸ் ஏதாவது ஜீரோ பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் விஷயம், எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் கம்பெனி 3 மாதமோ 4 மாதமோ இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா அது முதல்ல தூக்கி கிளாசிருங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாது. இந்த கம்பெனியில் நீங்கள் லைஃப் டைம் ரிவார்டுக்கு அப்புறம் அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம். 15 இயர்ஸ்க்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் எங்களால். ஓகே, சரி, எனக்கு ஒரு சில அப்ரூவல்ஸ் வாங்கியிருக்கிறது எல்லாமே எங்களுடைய கான்செப்ட் எல்லாமே ஒரு 15 இயர்ஸ்க்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஓகே, ஒரு 15 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனியில் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த தாட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா கம்பெனியும் போலவே எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்க. ரைட், டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 3 மாதம் 4 மாதத்துலேயே காணாமல் போகிற கம்பெனி எஸ்பிஓ கிடையாது. ஓகே, ரைட், எல்லாமே கரெக்டாக இருந்தும் எஸ்பிஓ கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு தெரியாது இல்லையா. நான் மேலே இருக்கிற வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற வீடியோ பொறுமையாக அந்த 2 ஹவர்ஸும் வேறு வழியே இல்லை, காதில் ரத்தம் வர உட்காந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் லைஃப் டைம் கம்பல்சரி. லைஃப் டைம் மீன்ஸ் அந்த 15 இயர்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஜர்னி பண்ணுவீங்க. ஓகே, 100%. அதை நீங்கள் கேட்கல, அதில் இருக்கிற நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கல, அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு தேவையானது நாங்கள் கொடுக்க போகிறேன். ஓகே, ஏன்னா மாற்றி சொல்லக்கூடாதுல்ல. ரைட், நாங்கள் கொடுக்க போகிற அந்த 10,000 rupees சேலரி உண்மையிலேயே அதுக்கு எலிஜிபிளான பர்சனுக்கு மட்டும்தான் போய் சேரணுமே தவிர எஸ்பிஓவில் ஐடி போட்டுட்டா மட்டும் போதாது. ரைட், ஸோ அதனால் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஆன்லைன் வந்தாச்சு. ரைட், அதுவும் டிஜிட்டல் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறது. வீட்டில் உட்காந்து அப்படியே மொபைல் லேப்டாப்பில் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, எஸ்பிஓவில் கண்டினியூவாக பயணிக்கிறதுக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்காந்து அந்த வீடியோ கேளுங்க. அதர் லாங்குவேஜ் பீப்புளுக்கு அந்தந்த லாங்குவேஜ் கமாண்டர்ஸ் டீம் லீடர்ஸ் இது அழகாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த வீடியோவில் இருக்கிறது அதை அவங்க பார்த்துக்கோங்க. இங்கே 70 to 80% ஆஃப் பீப்புள் தமிழ் பீப்புள் தான். நீங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இங்கே எஸ்பிஓவில் ஒரு ரெகுலராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த கம்பெனி பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்றதையும் தாண்டி அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் இந்த தேவையில்லாத வேலைலாம், நான் பணம் கட்டியிருக்கேன், எப்போ வேலை கொடுப்பீங்க, எப்போ சம்பளம் வரும், நாளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் உங்களால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் பாதியிலே நிற்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அதுக்கு காரணம் உங்களுடைய நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்காதது மட்டும்தான். அதுக்கு தான் சொல்கிறேன், இது வெறும் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கிடையாது. இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ கரெக்டாக அப்டேட்டில் இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் எதையுமே கொடுக்க போகிறதில்ல. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை, எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அது ஈஸியாக தெரியும். எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண தெரியல அப்படின்னா கஷ்டமாக தான் தெரியும். ரைட், இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு என்ன 100 பேர் கூட பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிடுச்சு, என்ன லாகின் பண்ண முடியல அப்படின்ற அந்த ரிக்வஸ்ட்டை கொடுக்கல எஸ்பிஓ கமாண்டர்ஸ்க்கு. ரைட் இல்லையா. ஆனால் அந்த வெனஸ்டே 0 ஆக போகுது இல்லையா அக்கௌண்ட், அன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ மெசேஜ் பண்ண போகிறாங்க மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அறியாமைக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். யாரும் உங்கள் தலையில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணவே முடியாது, பதிவு பண்ணி வச்சுட்டு போக மாட்டாங்க. நமக்கு தேவையான நாலேஜ் நாம மட்டும் தான் வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களை குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு கூடாது. எந்த கம்பெனி குறை சொல்லலாம், எந்த இன்ஸ்டிடியூசரை குறை சொல்லலாம், எந்த யூடியூபரை குறை சொல்லலாம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? ஒரே பதில். என்ன பதில்? எப்போ சார் ஓப்பன் ஆகும்? டேட்டை சொல்லுங்கள் சார். எதுக்கு சார் தேவையில்லாத பேசுகிறீங்க? என்ன ஒர்க்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எப்படி ஒர்க் பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் சார். உங்கள் ஒர்க்கே நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது தான் சார். சரிங்களா? ரைட். எஸ்பிஐ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய நாலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது நமக்கு தேவையான விஷயம், நம்ம எல்லாருக்கும் தேவையான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாருக்குமே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதாது. ஓகேவா? இங்கே யாரும் ஃப்ரீயாக யாரும் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல. அதற்கான வேலை செய்ய போகிறீங்க, அதுக்கான சம்பளம் தான் வாங்க போகிறீங்க. பட் அந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளா? உங்களால் அந்த வேலைக்கு எலிஜிபிள் ஆக முடியுமா? நீங்கள் அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா? ரைட். இது மற்ற கம்பெனிங்க மாதிரி கிடையாது. ஆட்கள் சேர்த்து வரதை பேஸ் பண்ணி ஒரு வருமானம் வரும். ரைட். நம்ம உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். சும்மா இதை பண்ணிட்டா போதும், அப்படியே கொட்டும் பிச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. இங்கே முழுக்க நீங்கள் தான் வேலை செய்ய போகிறீங்க. உங்களுக்கு தான் அந்த வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தான் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தான் நீங்கள் எஸ்பிஐ கண்டினியூ ஒர்க் பண்ண முடியும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டியது, 4 விஷயங்களை இன்டர்நெட்டில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, நாலேஜபிளாக இருக்க வேண்டியது அது உங்களுடைய கடமை மட்டும்தான். ஜூன் ஜூலை அப்படிங்கிற ஒரு வேர்டு எதுக்காக சொல்லியிருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்காக ஜூன் ஜூலைன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உங்களால் ஒரு ஆடியோ கேட்கறதுக்கு. எப்படி எஸ்பிஓவில் கண்டினியூ ஒர்க் பண்ண போறீங்க? 10,000 rupees சேலரி வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி எலிஜிபிள் ஆக போறீங்க?
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 6500 பண்ணிட்டீங்கிறது தான் எலிஜிபிளா? அது எலிஜிபிள் கிடையாது. நம்ம காலேஜில் கஷ்டப்பட்டு படிக்கிறதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட முடியாது. நமக்கு என்ன திறமை இருக்குது அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு, அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அந்த கம்பெனிக்குள்ள போக மட்டும் தான் முடியும். அங்கே உங்களுடைய டேலண்ட் என்ன, அதை பொறுத்து தான் அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் 6500 கட்டி நீங்கள் க்ளோஸ் வாங்க நீங்கள் எலிஜிபிள் மட்டும் தான். நீங்கள் உள்ள அந்த கம்பெனிக்குள்ள வரதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். அந்த கம்பெனியில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணி கண்டினியூவாக சம்பாதிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய திறமையில தான் இருக்குது. அதை நீங்கள் வளர்த்துக்க பாருங்கள். எப்போ பார்த்தாலும் குரூப் ஒன்று இருக்கிறதுக்கோசரம் அந்த குரூப்பில் போயிட்டு எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வித்ராவல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஏன் கேட்குறீங்க? இதில் என்ன சோம்பேறித்தனம்? நான் பேசுறது 2 மணி நேரத்தை உங்களால் கேட்க முடியல. டெய்லி 2 மணி நேரம் கண்டிப்பாக பேச போகிறது இல்லை. அதில் என்ன உங்களுக்கு சோம்பேறித்தனம்? இப்படி இருக்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு 10 கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. சீரியஸாக எனக்கு கோவம் வருதுங்க. ஒரு விஷயமும் நம்ம உட்காந்து அதுக்காக போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கேட்டகரியிலேருந்து இந்த கம்பெனியை பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நாங்கள் நிறைய போராடிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே உட்காந்துட்டாங்களே, எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குற மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? எங்களை பார்க்குறது, எங்கள் கம்பெனி பார்க்குறது, எங்கள் கம்பெனி அப்ரோச் பண்ணுறது, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த கம்பெனி ஸ்டாண்டர்டாக மாற்றணுன்றதுக்காக ஓடிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? எனக்கு புரியல. கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை கம்பெனி உங்களுக்காக வேலை செய்யுதான்னு எனக்கு தெரியல. நான் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே சிம்பிளாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார். அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். நான் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். இன்றைக்கி நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எதெல்லாம் உங்களை கோவப்படுத்துன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி மைண்டுக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம். ரைட், எல்லாமே கரெக்டாகவே இருந்தாலும் எஸ்பிஓ குறை சொல்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா நாம் இருக்கிற இடம் அந்த மாதிரி. இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படணும். அது நாங்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறோம். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே மட்டும் போதும். ஒரு சின்ன விஷயம், ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கு ஏன் சார் டிலே ஆகுது? ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்லேயே வித்ட்ராவல் கொடுத்தலாம்னு சொன்னீங்களே சார், ஏன் சார்? எல்லாத்தையும் ரீஃபண்டபிள் கொடுக்கணும்னா அது ஒரு பேட்ச் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். 10ஆம் தேதி வரைக்கும் அந்த லிஸ்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீக் சாட்டர்டே சண்டே போல நமக்கு அந்த பேமெண்ட் வருது. நிறைய வாய்ப்புகளுக்கு மோஸ்ட்லி வந்துடும். ஏன்னா லிஸ்ட் எடுத்து எல்லாமே அது ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீக் ஃபுல்லாக தான் பண்ண போகிறாங்க. அவங்களை பார்த்தா ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பேமெண்ட் போட போகிறாங்க. சரியா? ரைட். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரீஃபண்டபிள் கொடுக்குறதுக்கு லேட் ஆகுது. ஏன் லேட் ஆகுதுன்னா, ஸோ முதல்ல நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்னா அந்த கொடுக்குற டைமிங்குள்ளே முடிக்க கற்றுக்கணும். பண்ண மாட்டேன்றீங்களே. உங்களை ஒருத்தர் தானே பண்ண மாட்டேன்றாங்க. சொல்கிற வேலையை சொல்கிற டைமிங்கில் செய்ய கற்றுக்கணும் இல்லையா? எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டேன்றீங்களே. நீங்கள் ஃபஸ்ட் அந்த மாதிரி இருக்கீங்களா சார்? இங்கே புரியல. நீங்கள் எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கணுமா இல்லை நாங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா தெரியல. ஆனால் 2 பேருமே கரெக்டாக தான் இருக்கணும்ல. எங்களால் மாற்றிக்க முடியும், திருந்திக்க முடியும், சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதை கண் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எஸ்பிஓ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே எஸ்பிஓவில் இருக்கிற மக்கள் அப்படியே தானே இருக்கீங்க. எஸ்பிஓ சொல்கிற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒன்றும் இல்லைங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே எஸ்பிஓ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வியூஸ் ஆச்சு வந்திருக்குமா? எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே தமிழ் பீப்பிள் தான் இங்கே இருக்கீங்க. ஆனால் ஒரு 1.5 லட்சம் வியூஸ் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்? இது காரணம் யார்? நாங்கள் கண்டிப்பாக டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். எங்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் மைனஸ் எல்லாத்தையுமே நாங்கள் திருத்திக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த கம்பெனி இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் பர்ஃபெக்டாக இன்னும் லீகலாக இந்த தடவை லீகல்ன்ற வேர்டுக்கான மொத்த வேலையும் இந்த தடவை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உட்காந்துட்டு குரூப் இருக்குது, கமெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குன்னு கேள்வி கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கீங்க. எஸ்பிஓவில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியுமா? சார் நான்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார், என்னையெல்லாம் திட்டாதீங்க, என்னையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. அவ்வளோதான், நான் கரெக்டாக இருக்கேன். நீங்கள் சேர்த்து விட்ட பர்சன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்தீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேறாங்க சார், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க சார். கம்பெனி இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்குது, சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு, எதுவும் செயலில் காமிக்க போகிறது இல்லை. சரி, எஸ்பிஓ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஸ்டார்ட் ஆகிடும். எஸ்பிஓ சொன்ன மாதிரி ஒர்க் கொடுக்கும், பேமெண்ட் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இது நானே தான் பேசிகிட்டு இருப்பேன். இல்லை இதுக்கு முன்னாடி நானே தான் பேசிகிட்டு இருந்தேன். வருமானம் வந்துட்டு இருக்கும்போது நானே தான் பேசிகிட்டு இருந்தேன். கம்பெனியை லீகலாக ஒரு ரீசன்ஸ்க்காக இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்க, இந்த அப்ரூவலாக வாங்கிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு சொல்லும் போதும் எங்களுக்கு டைம் கொடுங்க, ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேமெண்ட்டை போடாமல் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி டைம் வாங்கி அந்த பேமெண்ட்டை போட்டோம். இந்த சுச்சுவேஷனில் பேங்க்கில் பேமெண்ட் போட முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் நாங்கள் போடுவோம். ஏன்னா நம்மகிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. எஸ்பிஓ கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது, எப்படி லீகலாக கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றிக்கிட்டு இருக்கும் எஸ்பிஓ கம்பெனி. ஓகே, தேங்க்யூ. எங்கேயோ இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்களும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுனால. ஸோ 4 விஷயம் இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கங்க, அப்டேட்டடாக இருக்குது, கற்றுக்குங்க. ஆடியோ கேட்குறதுக்கு போர் அடிக்கும், வெறுப்பாகும், தூக்கம் வரும், எல்லாமே நடக்கும். எனக்கும் புரியாமலாம் இல்லை. பட் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்படி தானே தெரிஞ்சுக்க முடியும். எப்படி நாலேஜபிள் பர்சனாக எஸ்பிஓவில் இருக்க எல்லாரையும் மாற்றணும்னா எப்படின்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் ஐடியா ஏதாவது இருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் மேபி கொஞ்சம் அனிமேட்டட் வீடியோலாம் உட்காந்து ரெடி பண்ணி பயங்கரமாக அனிமேஷன்ஸ்லாம் காமிச்சு படம் காமிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஆடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வராது. நம்ம என்ன இப்போ மூவிஸை மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். எனிவே பாருங்கள், எஸ்பிஓ அதோட வேலைகளை கரெக்டாக செய்யும். ஸோ அப்பப்போ அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மாதம் கடைசிக்குள்ளே எல்லாமே பக்காவாக முடிச்சிருவோம். ரீஃபண்டபிள்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும்.
யாருக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு 10ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கிற என்னென்ன ரிக்வஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே கிளியராக இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது எங்களுக்கு தெரியும். எலெக்ஷனால அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நாங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒரு அப்ரூவல் கொடுத்துரும் கவர்மெண்ட்லேருந்து. ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற ஒரு வேர்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து லீகலாக கொடுக்குறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி சரிங்க சார், ஓகேங்க சார், எலெக்ஷன்லாம் முடியட்டும், வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பண்ணுங்களேன். நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள், புதுசாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, புதுசாக ஜாயினிங் கொண்டு வராதிங்க, ரைட், ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் பட் பழைய பெண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாலெட்டில் இருக்கிற பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரீஃபண்டபிள் கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாம். வேறு யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்க்கலாம். எலெக்ஷன் டியூட்டிலாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எலெக்ஷன் டியூட்டி, ஓகே ரைட், அதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 1 வீக்கில் நமக்கு மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அவங்க வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. ரொம்ப கிளியரான ஆன்சர் இது தான். இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்துடும். ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணிட்டா மட்டும் போதும். ஒரு ஸ்டாப் ஐடி போட்டு ஏதோ ஒரு மெயில் எனக்கு ரீஃபண்டபிள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாலும் வந்துடாது. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்போம், சரியான பர்சன் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து கரெக்டான டீட்டெயிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், லைவாகவே ஷேர் பண்ணுறோம். இத்தனை பேருக்கு ரீஃபண்டபிள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறோம். மற்றவங்களாம் என்னென்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்கிறோம். சரியா? ரீஃபண்டபிள் அடுத்தது என்ன, வேறு யாருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, சஸ்பெண்டில் இருக்குது, டெக்லைனில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, ரைட். எல்லா லிஸ்ட்லையும் 100 பேர் 50 பேர் 100 பேர் 50 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா லிஸ்ட்டும் எடுப்போம், எல்லா லிஸ்ட்டையும் சரி பண்ணி கொடுப்போம் இந்த மாதத்தில். ஏன்னா நம்ம நியூ எஸ்பிஓவில் போகும்போது உங்களாம் ஃப்ரெஷ் எல்லாரையும் ஒரே நாளில் கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து தான் கொஞ்சம் பேரை தான் ஸ்டார்ட் பண்ண விடுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்களாம் நியூ எஸ்பிஓவில் இருக்கிற மாதிரி உள்ள வர மாதிரி கணக்கே காமிப்போம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்வோம். நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, கேட்கிற விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப ஸ்பீடாக பேசலை, புரியாத மாதிரி பேசலை. இன்கேஸ் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், நாலேஜ் வைஸ் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து மட்டும்தான், பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தானே தவிர. ஸோ உங்களுக்கு தான் தெரியும், நான் பேசுறது போராடிக்கிற மாதிரி இருக்கலாம், வெறுப்பேற மாதிரி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இங்கே ஒரு வேலைக்கு வந்திருக்கும், அந்த வேலையில் இருக்கிறவங்கள ஒரு இன்ஸ்ட்ரக்டர், எப்படி ஒரு ட்ரைனர், நம்ம போய் எங்கள் எஸ்பிஓவில் ஒரு போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ரைனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும். நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? நம்ம ஒரு காலேஜுக்கு படிக்க போகிறோன்னா ஒரு வாதியார் பாடம் நடத்துறாருன்னா நம்ம அதிகபட்சம் படுத்து தூங்கிடலாம். கேட்க மாட்டேன்னு போய் சொல்ல முடியுமா? இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நீ கேட்டு வந்து ஷார்ட்டாக சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகுது? அப்புறம் எப்படி நீங்கள் பாஸ் ஆக முடியும்? கண்டிப்பாக எஸ்பிஓலையுமே நிறைய டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற அட்வைஸுமே அதுதான், இப்படிலாம் தூக்கி கொடுக்காதீங்கன்றது முதல் அட்வைஸ். அது எப்படி எல்லாருமே எலிஜிபிள் ஆகிடுவாங்க? இந்த வருமானத்துக்காக கஷ்டப்படுற எவ்வளோ மக்கள் இருக்காங்க. கரெக்டான பீப்புள் கொண்டு போய் சேருங்க. சும்மா உங்ககிட்ட ஐடி போட்டுட்டாங்கன்றதுக்காக எல்லாரும் தூக்கி கொடுத்துறாதீங்க. இதுக்கு ஒரு ஜாயினிங் ப்ரொசீஜர் வச்சுங்க, ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சு பக்காவாக கொண்டு போங்க. கரெக்டான பர்சனுக்கு கொண்டு போய் கொடுங்க இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இது ரூல்ஸ் கிடையாது. பட் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, நாங்களும் சரி ஓகே சார், கண்டிப்பாக இல்லை சார், எங்கள் மக்கள் இப்போதைக்கு கொஞ்சம் இந்த பிரேக்லாம் அடிக்கடி விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குது, எஸ்பிஐ மேலே என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு சலிப்புத்தன்மை, அப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், என்னப்பா இப்படியே இருந்தால் எப்படி ஆகுது அப்படின்னு இருக்குது. சரியா? எஸ்பிஐயோட பெனிஃபிட் அப்படிங்கிறது பெரிய விஷயம், அது கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கே தவிர கொஞ்சம் இருந்தாலும் ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யுது. மற்றபடி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் எங்கள் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பிரச்சனைனா இன்னைக்கு கொடுத்தது ஒரு வாரத்துக்கு அப்புறம் போகும் அப்படிங்கிறது நம்ம அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஆஃபீஸர் டீம் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உருவாக்குறோம். ஒரு விஷயம் கொடுத்தோம்னா அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ நாங்கள் எங்களுடைய வேலைகள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மந்த்லேயே அந்த வேலைகளும் நடக்கும், வீடியோ ஆஃபீஸர் டீம் லீடர்ஸ் இந்த வேலைகளும் கண்டிப்பாக நடக்கும், எல்லாமே நடக்கும். வெயிட் பண்ணுங்க. ஸோ ரெகுலராகவே இன்னைக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சா? புதுசாக ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். புதுசாக ஒன்றும் இல்லைங்க, இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லைங்க. எனக்கு புரியல, இம்பார்ட்டன்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னா ரீஃபண்டபிள் பற்றி சொல்லியிருக்காரா, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காரா, சால்வ் ஆகுன்றதை எப்போ ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காரா, எப்போ வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரா? இது இருந்தால் மட்டும்தான், அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு தேவையானதான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது, பணம் வர்றது, இது தவிர வேறு எதுவும். நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு பணம் வித்ட்ராவல் பண்ணி எடுக்கணும், இல்லை ரீஃபண்டபிள் அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்குது. ஆனால் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் போதாது, அப்டேட்டடாக இருக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு ஷேர்ஷாட்லேருந்து உங்களுடைய எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லையும் ஒர்க் பண்ணுறது, ஒரு விஷயத்தை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு கொடுப்போம். அது அப்போ தெரியலன்னு சொல்லிட்டாங்க, தப்பு பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தான் கண்டிப்பாக எஸ்பிஓ கிளாஸ் கிடையாது தப்பு பண்ணும்போது. அப்போ தெரிஞ்சு வச்சுங்க, ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணுறது, ஷேர்ஷாட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போவே தெரிஞ்சு வச்சுங்க. நாங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோன்னா அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அது எப்படி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு அப்போ நாங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா அதுதான் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். பட் ஜென்ரலாக ஒரு கண்டென்ட் எப்படி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, யூடியூப்ல எப்படி வீடியோ மேக் பண்ணுறது, ரைட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேங்க. எஸ்பிஓட ஒர்க் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் நினச்சிங்க. உங்களுடைய நாலேஜ், பேசிக் இன்டர்நெட் நாலேஜ்ன்றது இதுதான். அந்த பேசிக் இன்டர்நெட் நாலேஜ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இன் எஸ்பிஓவில். சரியா? பார்க்கலாம் நாளைக்கு அந்த பாஸ்வேர்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்னா நான் ஷேர் பண்ணுறேன். சரியா? மற்றபடியாக மேலே கொடுத்துருக்கிற
அந்த ஆடியோ, அது என்ன ஆடியோ தான், வீடியோவாக இருந்தாலுமே அது ஆடியோ தான், சரியா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் 4 நாள் 5 நாள் கேட்டு முடிச்சிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 5 நாள் டைம் எடுத்துங்க, 6 நாள் டைம் எடுத்துங்க. பிளேலிஸ்ட்டில் எடுத்து பத்திரமா வச்சுங்க, சேவ் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு பொறுமையாக கேட்டு முடிங்க. அந்த மாதிரியான நாலேஜ்லாம் இல்லாததுனால மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஒரு இடத்துலையும் போய் ஒரு ரூபாவை இழந்துட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போடுறாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க இதுக்கு பின்னாடி. ஏன்னா ஏன் கோவம் வருது அப்படின்னா நிறைய நடக்குது. அது கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துது. ஏன் இப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ சாதாரணமாக அவங்கள மாற்றிட முடியாதுல்ல. அப்படியே வாழ்ந்துட்டோம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த கஷ்டம்னாலே நமக்கு கஷ்டம், சரியா? நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் மட்டும்தான் கொட்டினேன். ஏன்னா எஸ்பிஓ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி. எஸ்பிஓவில் இருக்கிற மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத, அதை பற்றின விஷயமே தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவரை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். உங்ககிட்ட ஒருத்தருடைய டீட்டெயில் இருக்குது, நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், அவருக்கு அதை பற்றி தெரியல, அந்த கம்பெனியை பற்றி நான் கேட்கக்கூடிய 4 கேள்விகளுக்கு முழுசாக 4 கேள்விகள் கூட அவருக்கு பதில் சொல்ல தெரியலனா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு 4 கேள்வி சொல்லி இந்த கம்பெனி எங்கே பாருக்கு தெரியல, சரியா? இந்த கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதில் போய் இப்படி கிளிக் பண்ணணும், இதுக்குள்ளே போய் இந்த டாஸ்க்னு வரும், அதுக்குள்ளே போய் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பற்றி வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ரைட்? இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் நினச்சா மட்டும்தான் மாற்றம் கொண்டு வரலாம். நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எப்போ எஸ்பிஐ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், அதில் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நாங்கள் தான் பார்த்துக்கோங்க. டெய்லி டாஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவீங்க. மிஞ்சி போனால் ஒரு 5000-10,000 பேர் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண முடியாதவங்களாக இருப்பாங்க. கடைசியாக நம்ம ஸ்டாப் பண்ண டிசம்பர் மாதம் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தோமே இதுதான். ஆனால் என்றைக்குமே நோட்டீஸ் போர்டில் இருக்கவங்க பாதி மக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க, நம்ம ஆடியோ கரெக்டாக கேட்டுட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படி இருக்காதீங்க. எஸ்பிஓ அப்படியாப்பட்ட கம்பெனி கிடையாது. நாங்கள் சொல்கிறோம்னா அதை செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா மேபி இந்த வந்தாவது பார்ப்போம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவீங்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. ஓகே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதை நாங்கள் வேறு மாதிரி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஓவில் இருக்கிற மக்கள் எஸ்பிஓ பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத, வெறும் பணத்தாசை காமிச்சு உள்ளே கொண்டு வந்த மக்களாக மட்டும்தான் இருக்காங்க. எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணவங்களா இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நிரூபிக்கிற மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. எஸ்பிஓ பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணவங்க தான். எஸ்பிஓ பற்றின நாலேஜ் இருக்கிற பீப்புள் தான் எஸ்பிஓவில் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணுன்றது தான் ஷார்ட்டாக சொல்கிறது. 30 நிமிஷமாக பேசியிருக்கேன், அவ்வளோதாங்க. அந்த ஆதங்கம் உங்களுக்கு ஆதங்கம்னா மெசேஜ் பண்ணுறீங்க, குரூப்பில் போடுறீங்க, ஆடியோ போடுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? அப்புறம் எங்களுக்கு ஆதங்கம் இருக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணி உருவாக்கி வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல தான் வச்சு செய்ய முடியும். உங்களுக்கு அதை தான் காமிச்சிட்டோம். வேறு என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதை கேட்குறதும் கேட்காததும் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு, ஃபாலோ பண்ணாதவங்கள பத்திரமா போய் வேறு ஏதாவது நல்ல கம்பெனி இருக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு போஸ்டர் போடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் போய் 100 ரூபாய் போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு 100 ரூபாய் பெரிய விஷயமா இருக்காது. அவங்க 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, பாதியிலே ஓடிடுவாங்க. அங்கே போயிட்டு போடுங்க. நீங்கள் ஒரு 50 பேரை சேர்த்து விடுங்க, அங்கே போயிட்டு பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்குல்ல. காரணம் என்னன்னா, நீங்கள் பிரேக் வரீங்க சார், என்ன சார் பண்ணுறது? பிரேக் விட்டா என்னங்க? பிரேக் விட்டா இப்படி தான் போய் எல்லா கம்பெனிலும் போய் ஏமாந்துட்டு வந்துட்டு இருப்பீங்களா? எத்தனை வருஷமா எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் முழுசாக 4 மாதம் இது வரைக்கும் கம்பெனி ரன் பண்ணதே இல்லை. பிரேக் விட்டுகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு பிரேக்லேயும் இது ஒரு ரீசன். என்னவோ எஸ்பிஓ தான் டெய்லி உங்களுக்கு சாப்பாடு போட்ட மாதிரியும், திடீர்னு அது நின்று போனோன்னே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எங்கேயோ போய் ஜாயின் பண்ணுற மாதிரியும். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு 15 வயசு தாண்டவங்களா தான் இருப்பீங்க. 18 வயசு 20 வயசு தாண்டவங்களா தான் இருப்பீங்க. எஸ்பிஓ வரதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ விஷயத்தை தாண்டி தான் இருப்பீங்க. அப்போலாம் எஸ்பிஓ இல்லாமல் வாழ முடிச்சது உங்களுக்கு. இப்போ மட்டும் எஸ்பிஐ இல்லைன்னொடனே ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் எதையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எத்தனையோ 10 பேர் 20 பேர் சேர்த்து விட்டு ஏன் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, நமக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு 100கணக்கான கம்பெனி தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆர்பிஐ வச்சு கிழிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன திருத்தவ முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது மாதிரி பிடிச்சி கற்று தான் முடியும். என்னால் நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கள் சைடில் எதுவும் பிரச்சனை இல்லை சார், எங்கள் சைடில் கிளியராக இருக்குது. உங்கள் சைடில் கிளியராக இருக்குல்லைங்க? ஆமாம் சார், எங்கள் சைடில் கிளியராக இருக்குது. அதை மட்டும் தான் சார் நாங்கள் பார்க்க முடியும். வேறு என்ன நாங்கள் பண்ண முடியும்? நாங்கள் சோசியல் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இதுக்குன்னு ஒரு குழு தான் ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்பா உடனே என்ன பண்ணோம், அந்த குழுவில் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் கொண்டு போகணும். அப்புறம் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதுக்குன்னே ஒரு டீம் வச்சுனாங்க. அந்த கம்பெனி பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இதை ஜாயின் பண்ணலாம் வேணான்றத ஒரு தீர்ப்பு மாதிரி சொல்லணும். அப்படி தான் பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு டீம் வச்சு நாங்கள் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆட்களை கொஞ்சம் பேர் உருவாக்கி அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க சார், வந்த வரைக்கும் வரட்டேன் சார், போங்க சார்,
லாஸ் ஆனால் போய் போகுது, ஒரு இடத்துல லாஸ் ஆகும், ஒரு இடத்துல வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பீங்க. மக்கள் எல்லாம் திருத்த முடியாதுங்க. நாங்கள் சொல்லிட்டோம் அவங்ககிட்ட, எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள எங்கள் கம்பெனி பற்றின நாலேஜ் தெரிஞ்ச பர்சனாக நாங்கள் மாத்திரம், ரைட்? ஸோ அறியாமையா, அதாவது அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நாலேஜ் இல்லாத பர்சனுக்கு நீங்கள் பணத்தாசை காட்டி இந்த கம்பெனியில் சேர்த்துருக்காங்க, உங்களுக்கு ரெஃபர் பண்ண, உங்கள் கம்பெனியில் ரெஃபர் பண்ணவங்களாம் பணத்தாசை காட்டி தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க தவிர இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை இந்த வேலையை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸோ தெளிவான விளக்கம் கொடுக்காம சேர்த்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் போகிற மொத்த வீடியோஸ், யூடியூப்ல இருக்க வீடியோஸ்லேருந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க பார்க்குறாங்க, A to Z பார்க்குறாங்க. அதில் நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய மோட்டிவ், உங்களுடைய நோக்கம் முழுக்க ஜாயினிங் வரணுன்றதை மட்டும்தான் குறியாக இருக்கே தவிர எத்தனையோ குரூப்பில் உட்காந்து இதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்து காமிக்கிறாங்க. ஓகே சார், கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் இன்னும் இப்போவே நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். நாங்கள் எங்களை இன்னும் திருத்திக்கிறோம் சார். இன்னும் நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். இன்னும் நாலேஜபிள் பர்சனாக மாத்திரம், SBO பற்றின விஷயங்கள் தெரியாமல் SBOவில் யாருமே இல்லாத மாதிரி நாங்கள் கண்டிப்பாக மாத்திரம். இனிமேல் புதுசாக எடுக்கிறவங்களை இன்னும் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக எலிஜிபிள் பர்சனை மட்டும் எடுக்கிறோம் சார். அவ்வளோதான் எங்களுடைய பதில் இல்லையா? தேங்க்யூ.